மதுவின் இரகசியம். இத்தியாகலிங்கம். உள்ளே. 1. மதுவின் இரகசியம் 5வது பக்கம். 2. எதிரிகள் 60வது பக்கம். 3. சதை உண்ணும் 63வது பக்கம். எனதுரை. இன்று கொரோனா என்கின்ற கொடிய வருத்தம் உலகை அச்சுறுத்திக் கொண்டு இருக்கிறது. பல நாடுகள் அதன் தாக்கம் தெரியாது பொருளாதாரத்தை மட்டுமே எண்ணுகிறதோ என எண்ணத் தோன்றுகிறது. முதலில் நோய்க்கு எதிராக முழுப்பலத்துடன் போராட வேண்டும் என்பது மிகவும் அவசியம். அதற்காக பொருளாதாரத்தை முற்றுமாக கைவிடுதல் என்று பொருளாகாது. ஆனால் சீனாவில் இத்தாலியில் நடந்தது போன்ற பேரவலங்களை தடுக்க வேண்டும். உலகத்தில் உயிரினங்கள் தோன்றியது தொடக்கம் இப்படியான அச்சுறுத்தல் இருந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை என்பது எனது ஊகம். இயற்கை தன்னைத்தானே செப்பனிடும் முறை இது. அந்த இயற்கையில் உதித்த மனிதன் அதனை கைக்கொள்ள நினைத்தது விபரீதமே. அதுவே இன்று அதன் சில கடுமையான கோலங்களை காண முடிகிறது. அதில் 2 இந்த நாவலில் உங்கள் அலசலிற்கு தரப்படுகிறது. ஆனால் மனிதனால் இயற்கை மீது மேற்கொள்ளப்படும் அளவுக்கு மீறிய குறுக்கீடு வருங்காலத்தில் பெரும் விளைவுகளை உண்டு பண்ணலாம். அதனால் ஒட்டு மொத்த மனித இனத்திற்கே பாதிப்பு ஏற்படலாம். மனிதர்கள் இனியாவது அதை விளங்கிக் கொண்டு அதற்கேற்ப நடக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. எனது அவாவை இந்த மனித இனம் ஏற்றுக்கொள்ளுமா? அன்புடன், இத்தியாகலிங்கம். மதுவின் இரகசியம். 1. கமலா ஒஸ்லோவிற்கு வந்து 5 வருடங்கள் அனலில் விழுந்த பனியாக போயிற்று. 23 வயதில் கொழும்பில் திருமணம் செய்து 24இல் ஒஸ்லோவில் வலது காலை எடுத்து வைத்தாள். அத்தால் கொழும்பில் தொடங்கிய வாழ்க்கை ஒஸ்லோவில் தொடரலாகிற்று. அவள் நோர்வேக்கு வந்த தொடக்க காலம் பாலும் தேனும் சேர்ந்து பாய்வதாக மிகவும் இனிமையாகவே இருந்தது. அது தொடர் கதையாக இருக்கும் என்றே அவள் முழுமையாக எண்ணியிருந்தாள். ஆனால் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது என்பது போல கமலாவின் வாழ்க்கையும் விதித்த விதிக்கு ஏற்ப மாறத் தொடங்கியது. இப்போது தலை தன் விருப்பில் தலை கீழாக மாறி போய்விட்டது. அது ஏன் என்பதை அவளால் இன்றும் முழுமையாக அறிய முடியவில்லை. அவளிடம் பல ஆர்வங்கள் குறைவில்லாது உள்ளன. ஆனால் எதையும் அவளால் முழுமையாக அறிய முடியவில்லை. சில வேளை அவளுக்கு எதுவும் விளங்குவது இல்லை. மது தொடக்கத்தில் நல்ல மனிதனாகத்தான் இருந்தார். அவளுக்கு அவன் மீது ஆழக்கடல் போல அளக்க முடியாத அன்பு, காதல் நிறைந்து கிடந்தன. ஆனால் மாற்றங்கள் மலை போன்ற கடல் அலையாக அவர்கள் வாழ்வை திரும்பி பார்க்க முதல் திசை தெரியாதவாறு அடித்துச் சென்றது. இதை மாற்றி வாழ்வை பழைய நிலைக்கு கொண்டு வரவேண்டும் என்பதே அவள் இன்றைய குறிக்கோள். அதற்கு மது ஒத்துழைக்கிறான் இல்லை என்பதே அவள் பெரும் கவலையும் குறையுமாக இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று அவள் பாடுபட்டாலும் அது நடப்பதாக தெரியவில்லை. மது மாறிவிடுவான் என்று அவள் எதிர்பார்த்தாள். அவள் எதிர்பார்ப்பு பலிக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை சொல்லி சமாளிப்பது போலவே அவளுக்கு தோன்றுகிறது. இன்று மறுபடியும் அவனிடம் கேட்க வேண்டும் என்று அவள் எண்ணியிருந்தாள். இன்றாவது அவன் உண்மையைச் சொல்வான் என்று அவள் நம்பியிருக்கிறாள். அந்த நம்பிக்கையில் அதை எப்படியாவது கேட்டு அறிய வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். மது இன்னும் வரவில்லை. வழமையாக பூனை போல் வந்து அமைதியாக சாப்பிட்டுவிட்டு ஆறுதலாக சோபாவில் இருப்பான். பின்பு எப்படி அதை குடிக்கிறான் என்பது அவளுக்கு விளங்கவில்லை. இது ஒரு வித்தியாசமான பழக்கம். மற்றவர்கள் பொதுவாக இப்படிச் செய்வது இல்லை. ஒரு நாள் அல்லது 2 நாள் செய்தால் பருவாய் இல்லை. இது நித்தமும் நடக்கிறது. அதுவும் இரகசியமாக நடக்கிறது. அதன் பின்பு தான் எந்த தப்பும் செய்யவில்லை என்று அவன் மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்கிறான். அவன் செய்யும் சத்தியத்தை அவளால் நம்ப முடியவில்லை. அது வெறும் வசப்பு என்பதே அவள் எண்ணம். என்றாலும் என்ன மாயம் செய்கிறான் என்பதை மட்டும் அவளால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏதோ செய்கிறான். எப்படியோ கமுக்கமாக சாதிக்கிறான். உண்மையை உரைக்கிறான். இல்லை, கண்டு பிடிக்க வேண்டும். அவன் மாயத்தை உடைத்தெறிய வேண்டும் என்று அவள் கடந்த 3 மாதங்களாக முயன்று பார்த்துவிட்டாள். இன்னும் எந்த துப்பும் துலங்கவில்லை. என்றோ ஒரு நாள் அது துலங்கும். உண்மை காரணம் நிச்சயம் வெளியே வரும் என்கின்ற நம்பிக்கை அவளிடம் இருந்தது. உண்மையை யாராலும் மறைக்க முடியாது என்பதை அவள் முழுமையாக நம்பினாள். மது கதவை திறந்து கொண்டு உள்ளே வரும் சத்தம் கமலாவின் காதில் விழுந்தது. முன்பெல்லாம் அவனை ஓடிச் சென்று பார்ப்பாள். அவளால் அப்படி பார்க்காது இருக்க முடியாது. இப்போதும் அந்த ஆசை அவளிடம் இருக்கிறது. இருந்தாலும் உண்மையைச் சொல்கிறான் இல்லை என்கின்ற கோபம் அவளை பல நேரங்களில் தடுத்து விடுகிறது. அவள் அப்படி இருந்தாலும் அவன் எதையும் கண்டு கொள்ளாது வழமை போலவே நடந்து கொள்வான்.
அப்படி அவன் நடந்து கொள்வதை கமலா பார்க்கும் போது இவன் உண்மையில் அப்பாவியோ என்றே அவளுக்கு எண்ண தோன்றும். ஆனாலும் அவளால் அதை முழுமையாக நம்பிவிட முடியவில்லை. இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல கண்ணை கட்டி குடித்துவிட்டு வந்து விடுவான். அதை எப்படி செய்கிறான், எங்கே அதை ஒளித்து வைத்திருக்கிறான் என்பதை எண்ண எண்ண கமலாவிற்கு தலை வெடிக்கும். அவள் நீண்ட காலமாக தேடி பார்த்துவிட்டாள். பயணம் செய்யும் போது வாங்கி வந்த 2 போத்தல்கள் முத்திரை உடைக்காது அறைக்குள் இருக்கின்றன. அதை பருகி இருந்தாலும் அது சில நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக அவனுக்கு இருந்து இருக்கும். இது எங்கிருந்து கொண்டு வந்து எப்படி ஒவ்வொரு நாளும் பருகுகிறான் என்பது அவளுக்கு தெரியாது. பசுமதி அரிசி சோற்றை இறைச்சி கறியுடன் அல்லது மீன்குழம்புடன் நன்றாக சாப்பிடுவான். அப்போது அவனில் எந்த மாற்றமும் இருக்காது. சாப்பிட்ட பின்பு அநேகமாக சோபாவில் இருப்பான். கமலா சுகனின் வீட்டு பாடங்களை கவனிக்கத் தொடங்குவாள். அந்த நேரத்தில் எப்படியோ எடுத்து அதை அவன் பருகுவதாய் இருக்க வேண்டும். சாப்பிட்ட பின்பு பருகுவது என்றால் நிறைய பருக வேண்டும் என்பதை அவனே சொல்வது உண்டு. அப்படி அவன் நிறையவே பருகுவதாய் இருக்க வேண்டும். அது எப்படி சாத்தியம் என்பதை விளங்கவில்லை. அதன் பின்பு அவன் 2 காலில் நடக்க மாட்டான். அதன் பின்பு அவனது நகைப்பும் அட்டகாசமும் கமலாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அதுவும் பிள்ளையை கூட கவனிக்காது களவாக மது செய்யும் இந்த காரியம் அவளுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணும். இருந்தும் எதுவும் செய்ய முடியாது. ஆத்திரம் இருந்தாலும் அவனை வெறுக்க முடியாது. காலையில் அவனோடு கோபமாக கதைத்தாலும் அவன் கோபப்படாது எதுவும் நடவாதது போல வெள்ளந்தியாக விழிப்பான். அதை பார்க்க அவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரிவதில்லை. அவன் அப்படி விழிப்பதை பார்த்தால் அவனை மன்னிக்க வேண்டும் என்றே அவளுக்கு தோன்றும். அவளும் தனது மன்னிப்பை ஒரு புன்னகையில் கொடுத்து விடுவாள். அதன் பின்பு அவனும் இதையும் ஞாபகத்தில் வைத்திருக்காதவனாய் வேலைக்கு சென்று விடுவான். கமலா வேலையால் வந்து சமைப்பாள். அவன் வரும் போது கமலா சமைத்து முடித்துவிட்டு குளிக்க போய்விடுவாள். அந்த ஊட்டிக்குள் ஏதும் செய்கிறானா என்கின்ற சந்தேகம் அவளிடம் இருந்தது. ஆனால் பல நாள் சாப்பாடு கொடுக்கும் சாட்டில் அவன் வாய் அருகே தனது மூக்கை நீட்டி முன்ன அவமானப்பட்டதுண்டு. அவளுக்கு அப்போதெல்லாம் ஏமாற்றமே ஏற்படும். பின்பு எப்படி என்பதே அவள்க முடியாத மர்மமாக இருக்கும். அது மலைப்பை உண்டு பண்ணும். இருந்தும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்பதில் உறுதியாக இருந்தாள். காலம் ஓடுகிறது. அவன் செய்யும் மாயம் பிடிபடாது தொடர்கிறது. வேலைக்கு காரிலேயே செல்கிறான். இதுவரை நாளும் அவனை காவல் நிறுத்தியதோ அல்லது பிடித்ததோ இல்லை. அதனால் அவன் வீட்டிற்கு வரும் வரைக்கும் அதை தொடுவதில்லை என்பதில் அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. அதையும் செய்தான் என்றால் ஒரு ஆபத்திற்கு கூட காரை எடுக்க முடியாது போய்விடும். கார் யாருக்கு தேவைப்படாவிட்டாலும் சுகனிற்கு தேவைப்படும். இப்போது அவனை கமலா மட்டுமே மது சாப்பிட்ட பின்பு எங்காவது அழைத்துச் செல்வது என்றால் அழைத்துச் செல்வாள். சனி ஞாயிறு போன்ற நாட்களிலும் மது சாப்பிட்ட பின்பு அவனை கார் எடுப்பதற்கு அவள் அனுமதிப்பதில்லை. அப்படி ஏதாவது விபரீதம் நடந்துவிடுமோ என்கின்ற பயம் அவள் மனதில். அதை யாரிடமும் சொல்ல முடியாது. அவளே அந்த பொறுப்பை தானாக எடுத்துக்கொண்டாள். அவனும் தள்ளாடினாலும் அவளது சொல்லை மீறுவதில்லை. அதனால் அவளுக்கு அதிலாவது சிறிய நிம்மதி ஏற்படுவது உண்டு. 2. லதாவுக்கு தன்னை தனித்து விட்டதான ஒரு உணர்வு. திவைத்தாவில் இருக்கும் அந்த 2 படுக்கையறை கொண்ட வீடு இப்போது எல்லை இல்லாது நீளும் வீடு போல அவளுக்கு காட்சி தந்தது. இது லதாவிற்கான பயம் இல்லை, லாவண்யாவால் உண்டான பயம். லாவண்யாவை எண்ண எதற்கும் பயப்படாத லதாவிற்கு இப்போது எதற்கு எடுத்தாலும் பயமாக இருக்கிறது. இருந்தாலும் அதை எல்லாம் அவள் வெளியே காட்டிக்கொள்ளாதே லாவண்யாவோடு கதைப்பாள். அவளை அதனால் ஒரு மாதிரி சமாளிப்பாள். இப்போதும் லாவண்யா வெளியே வந்து இருக்கலாம். அவளுக்கு இந்த எண்ணம் தோன்றி இருக்காது. அதனால் அவள் வெளியே வரவில்லை. அதுவே அவளை குழப்பியது. சிறிது சிறிதாக தொடங்கிய பிரச்சனை இது. இப்போது அதுவே பயத்தை தருகிறது. லாவண்யாவின் பிரச்சினை மட்டும் இல்லை. அது முழுமையான குடும்பத்தின் பிரச்சினையும் ஆகும். அதுவும் அன்பு மகள் அவஸ்தைப்படுவதை நினைக்க மனம் புழுங்கியது. லாவண்யாவின் மனநிலை சோர்வின் உச்சக்கட்டத்தை நேற்று மாலை அடைந்திருந்ததை லதா ஏற்கனவே கவனித்தாள். அப்போது சாந்தன் வேலைக்கு போயிருந்தான். லதாவிற்கு பயமாக இருந்தது. அந்த பயத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவளுக்கு புத்திமதி கூறினாள். அவள் அதை கேட்க மாட்டாள் என்பது லதாவுக்கு தெரியும். இருந்தும் அவள் மேல் கொண்ட காதல் இயன்றதனைத்தையும் செய்யச் சொல்லும். அவளும் அதைச் செய்வதில் இருந்து தவறுவதில்லை. நேற்று மாலை அவள் ஒழுங்காகவும் சாப்பிடவில்லை.
தெண்டித்ததிற்காய் அரைகுறையாக சாப்பிட்டாள். பின்பு ஒருவித கோபத்தோடும் வெறுப்போடும் எழுந்து சென்றாள். அதன் பின்பு அவள் தனது கதவை அடைத்துக் கொண்டாள். இப்போது மணி 9 இன்னும் அவள் வெளியே வராதது லதாவை கலக்கியது. போய் கதவை தட்டவும் தயக்கமாக இருந்தது. சிலவேளை அவள் மிகவும் கோபமாக கத்துவாள். அதை சமாளிப்பது பெரிய பாடாக போய்விடும். லதா யோசித்தாள். என்ன செய்வது என்று அவளுக்கு விளங்கவில்லை. அவளை அப்படியே தனிமையில் இருக்கவிடக் கூடாது என்கின்ற உண்மை அவளுக்கு உரைத்தது. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்கின்ற துணிவை வரவழைத்து கொண்டு லதா லாவண்யாவின் அறையை நோக்கிச் சென்றாள். மனதில் துணிவு இல்லை என்பது தெரிந்தாலும் கடமையைச் செய்ய வேண்டும் என்பது அவள் குறிக்கோளாகியது. அறை கதவின் முன்பு வந்து நின்ற லதாவின் கைகள் கதவை தட்டத் தயங்கின. அது அவள் வசப்படாது நடுங்கின. அவளுக்கு திரும்பி போய்விட வேண்டும் போல் இருந்தது. இருந்தாலும் மனதை மீண்டும் தன்பிடியில் கொண்டு வந்து கதவை அமைதியாக தட்டினாள். உள்ளேயும் அந்த அமைதியை லாவண்யா கடைப்பிடித்தாள். அவள் கதவை திறக்காது அப்படி இருப்பது லதாவை கலங்க வைத்தது. சிறிது காத்திருந்த லதா மீண்டும் கதவை தட்டினாள். அதன் பின்பு அவள் எழுந்து வரும் சத்தம் கேட்டது. லதா காத்திருந்தாள். கதவை திறந்த லாவண்யா இடக்கையில் ஒரு துணி சுற்றி இருந்தாள். அதை பார்த்ததுமே லதாவிற்கு பதட்டமாகிவிட்டது. அதைவிட லாவண்யா கோபமாக இருந்தாள். என்ன வேணும் உனக்கு? சும்மா என்னை இருக்க விட மாட்டியா? என்னை தயவு செய்து தொந்தரவு பண்ணாத என்று எத்தனை தரம் சொல்லுகிறது? எப்பவும் சும்மா நோய் நோய் என்று கொண்டு. இப்ப என்ன வேணும் உனக்கு? வந்த அலுவலை சொல்லி போட்டு கெதியா வெளியே போ. நீ ஒழுங்காய் இருந்தால் நான் ஏன் உன்னை அறைக்கு வரப்போகிறேன்? உது என்ன கையை பொத்திக் கொண்டு இருக்கிறாய்? இப்படி மறைக்கிறதுக்கு கையில என்னடி செய்து வைச்சிருக்கிறாய்? கையை காட்டு. அதெல்லாம் காட்ட முடியாது. நீங்க வந்த அலுவலை பார்த்து கொண்டு வெளியால போங்க பார்ப்பம். வர வர உனக்கு வாய் மட்டும் நீளுது. அதுவும் வீட்டுக்கு மாத்திரம் நீளுது. வாய் மட்டும் நீண்டா பருவாய் இல்லை. ஆனா நீ செய்கிற வேலைதான் குலை நடுங்க வைக்குது. உது என்னடி கையில? அதை காட்டு. அது எல்லாம் காட்ட முடியாது. தயவு செய்து நீ வெளியே போ. நீ முதல்ல கையை காட்டு. இரண்டாவதா சாப்பிட வா. அதுவரைக்கும் நான் ரூமை விட்டு வெளியே போக மாட்டேன். ஓ அப்படியா என்றவள் வெளியே போவதற்கு தயாராகுவது போல தயாராகினாள். ஆனால் கையைச் சுற்றி இருந்த துணியை மாத்திரம் அவதானமாக பார்த்து கொண்டாள். லதாவிற்கு அவளோடு எப்படி கதைப்பது என்று கூட விளங்கவில்லை. எதற்கு கோபப்படுவாள் எதற்கு சந்தோஷப்படுவாள் என்பதை இலகுவாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதற்காக எல்லாம் விட்டு கொடுத்து பேசாது இருக்க முடியாது என்பது அவளுக்கு விளங்கியது. அவள் கையை இன்னும் லதாவிற்கு காட்டவில்லை. அதில் என்ன செய்திருக்கிறாள் என்பது தெரியாது தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. உடல் ரீதியாகவோ மனரீதியாகவோ காயப்படாது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பது இங்கு உள்ள ஏற்கப்பட்ட எண்ணப்பாடு. அப்படி வளர்த்தாலும் பிள்ளைகள் சிலவேளை மனதால் பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். லாவண்யாவை பார்த்து பார்த்தே அவள் வளர்த்தாள். எங்கே பிழைத்தது என்பதை அவளால் சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. எந்தவித அடக்குமுறையும் வீட்டில் பாவிக்காவிட்டாலும் அவள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள் என்பது கண்முன் கனலும் உண்மை. அது எப்படி என்பது முழுமையாக புலனுக்கு எட்டாவிட்டாலும் வாழ்க்கை என்பது வீட்டோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை. அதன் பரப்பு விஸ்தீரணமானது. அதன் பாதிப்புகளும் அதற்கு ஏற்ப சிக்கலானவை. இவள் எங்கே பாதிக்கப்பட்டாள் என்பது லதாவிற்கு விளங்கவில்லை. அதிலிருந்து எப்படி அவளை வெளியே கொண்டு வருவது என்பதும் அவளுக்கு விளங்கவில்லை. எப்படி என்றாலும் இந்த துன்பகரமான வட்டத்தை உடைக்க வேண்டும் என்பதே அவளுடைய பெரும் அவா. தயவு செய்து உந்த கையை எனக்கு காட்டு லாவண்யா. அது என்ன என்று பார்த்து அதுக்கு மருந்து போட வேணும். உனக்கு என்னுடைய தமிழ் விளங்காதா அம்மா? எனக்கு உன்னுடைய தமிழ் விளங்காது என்றே நினைச்சுக்குள். உன்னை கையை பார்க்க வேணும். அதுதான் இப்ப எனக்கு வேணும். அதை காட்டுகிறதில உனக்கு என்ன பிரச்சினை? அதைச் சொல்லு பார்ப்பம். ஐயோ இந்தா பார். நல்லாய்ப்பார் என்ற வண்ணம் அவள் தனது கையை மூடியிருந்த துணியை உருவி எறிந்தாள். அதை பார்த்த லதாவிற்கு தலை சுற்றியது. அவள் இப்படி ஏதாவது செய்திருப்பாள் என்கின்ற ஒரு சந்தேகம் லதாவிற்கு இருந்தது. இருந்தும் அதை பார்க்கும் போது அவளுக்கு தலை சுற்றியது. மயக்கம் வருவது போல இருந்தது. இருந்தும் அதை சமாளித்துக் கொண்டு, என்னத்துக்கு இப்படி கையை வெட்டி வைச்சிருக்கிறாய்? உனக்கு என்ன பைத்தியமாடி? உனக்கு எத்தனை தரம் சொல்லியாச்சது? அப்படி ஏதாவது எண்ணம் வந்திருந்தா எனக்காவது சொல்லி இருக்கலாம் தானே? எனக்கு என்னை காயப்படுத்துகிறது பிடிச்சிருக்குது. அதால நான் அதைச் செய்கிறேன்.
உனக்கு இதை எல்லாம் சொல்லி என்ன பிரயோசனம்? எனக்காக நீங்க உங்கடை கையை கீறிக்கப் போறீங்களா? ஏனடி இப்படி விதண்டாவாதமாய் கதைக்கிறாய்? நான் உன்னை தோற்றரிட்டை கூட்டிக் கொண்டு போயிருப்பந்தானே. இப்படி கீறி கீறி என்ன நடக்கப் போகுது? அதில இருந்து வெளியே வரவேணும் என்றுதானே நான் இதைச் சொல்லுகிறேன். அதுதானே எல்லாருடைய விருப்பமும். அம்மா, எனக்கு நீங்க புத்திமதி சொல்லுகிறதை நிப்பாட்டுங்க. அந்த தோற்றரால இல்லை கடவுளாலும் என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது. தயவு செய்து உன்னுடைய வேலையைப் பார். என்ற அலுவலை பார்க்க எனக்கு தெரியும். ஏனடி தொடர்ந்தும் விளங்காமல் கதைச்சு கொண்டு இருக்கிறாய்? இதுல நான் விளங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு எது சுகமாய் இருக்குதோ அதை நான் செய்கிறேன். அதை நான் தொடர்ந்தும் செய்வன். என்னுடைய பொறுமையைச் சோதிக்காத லாவண்யா, நான் அப்படி ஒன்றும் செய்ய இல்லை. நீங்கள்தான் என்னுடைய விஷயத்தில தேவை இல்லாமல் தலையிடுகிறீர்கள். உன்னோடை நான் என்னத்தைக் கதைக்கிறது? லதா கோபமாக வெளியே சென்றாள். சென்ற வேகத்தில் தங்கள் அறைக்குள் இருந்த முதலுதவி பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தாள். லாவண்யாவின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது அவளது காயத்தை துப்பரவு செய்து அதற்கு கட்டுப்போட்டாள். லாவண்யா அதற்கும் தனக்கும் சம்பந்தம் எதுவும் இல்லை என்பது போல இருந்தாள். லதாவிற்கு கோபம் இமயமலையை கூட தூக்கி எறியும் அளவிற்கு பொங்கியது. அதை எல்லாம் வெளிப்படுத்த முடியாது. அப்படி வெளிப்படுத்தினால் லாவண்யாவே பாதிக்கப்படுவாள் என்பது அவளுக்கு விளங்கியது. லாவண்யாவை மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும். ஆனால் தனியே அழைத்துச் செல்ல முடியாது. அவள் இலகுவில் லதாவின் சொற் கேட்டு வரமாட்டாள். அதனால் சாந்தன் வந்தாலே அது நடக்கும் என்பது அவளுக்கு தெரியும். அது இன்று நடவாத காரியம். வேலையால் வந்ததும் விஷயத்தைச் சொன்னால் நாளைக்கு அழைத்துச் செல்லலாம். இம்முறை தானும் செல்ல வேண்டும் என்று லதா முடிவு செய்திருந்தாள். விவரமாக அந்த மருத்துவரோடு கதைத்து இதற்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு லதா எழுந்து சென்றாள். 3. சாந்தன் வீட்டிற்கு தற்போது போவதாக எந்த எண்ணமும் மதுவிடம் இருந்ததில்லை. இருந்தாலும் சாந்தன் தொலைபேசி செய்து வருமாறு கூறியதால் அதை அவனால் மறுக்க முடியவில்லை. மதுவுக்கும் அவனோடு கதைத்து கொண்டு இருப்பது மிகவும் சந்தோஷமாய் இருக்கும். இருந்தாலும் இங்கே ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு மாதமே சென்று கதைப்பதற்கே முடியாத மாதிரி நேரம் பிரபஞ்சத்தில் பறக்கும் கோள்களின் வேகத்தில் பறக்கிறது. அப்படி நேரம் கிடைத்தாலும் ஏதோ மனது இயங்குவதில்லை. இப்படி அழைத்தால் அந்த தடைகளை எல்லாம் மீறிச் செல்ல வேண்டியது கட்டாயமாகிறது. இது கட்டாயம் என்றாலும் மதுவுக்கு மிகவும் விருப்பமானதும் சுகமானதுமான கட்டாயம். அந்த கட்டளையை மகிழ்வோடு ஏற்று மது புறப்படுவதாய் உத்தேசித்து கமலாவிடம் அதை கூறினான். கமலாவிற்கு மது போவதில் முழுமையான சம்மதம் இல்லை. மது போவது என்றால் அவனை பின்னேரம் போகவிட முடியாது. அப்படி அவன் போனால் அது வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கியதாக முடியலாம் என்கின்ற பயம் அவளிடம் இருந்தது. அதனால் அவனின் அந்த பயணம் அவளுக்கு மகிழ்வை தரவில்லை. என்றாலும் அதை மறுப்பதற்கு அவளால் முடியவில்லை. அப்படி என்றால் அவன் பாதுகாப்பாய் போய் வருவதற்கு எப்படி ஏற்பாடு செய்வது என்கின்ற எண்ணமே அவள் தலையை ஆக்கிரமித்தது. மதுவை தனித்து விடுவது என்பதை கமலாவால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சாப்பிட்ட பின்பு அவன் எப்படி குடிக்கிறான், எதனால் வெறிக்கிறான் என்பது அவளுக்கு தெரியாது. அப்படியான நிலையில் மது காரை எடுத்து கொண்டு சென்றால் என்ன நடக்கும் என்பது திகிலான நினைவுகள். அப்படியான எந்த திகிலான அனுபவத்தையும் சந்திப்பதற்கு அவள் தயாராக இல்லை. அதனால் எப்படி அவனை பாதுகாப்பாக இந்த பயணத்தை மேற்கொள்ள வைப்பது என்பதே அவளது பெரும் கேள்வியாக இருந்தது. காரில் செல்லாது பேருந்தில் அல்லது சுரங்க ரதத்தில் செல்லுமாறு சொல்லலாம். அப்படிச் சென்றாலும் அவன் எங்காவது தள்ளாடி விழுந்து ஏதாவது பிரச்சினை வந்தால் அவனை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்கின்ற கவலை உண்டாகியது. அதனால் அவனை தனித்து அனுப்புவதற்கு மனம் வரவே இல்லை. கமலாவிற்கு வேறு வழிகள் இருப்பதாய் தோன்றவில்லை. தானே அழைத்து கொண்டு செல்வதே பாதுகாப்பாய் இருக்கும் என்பதை அவள் நம்பினாள். அதையே செயற்படுத்தவும் சித்தமானாள். ஆனால் இதை மது ஒத்துக்கொள்ள வேண்டுமே என்கின்ற தயக்கம் அவளிடம் இருந்தது. அவனை எப்படியாவது அதற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்பதாக முடிவு செய்து கொண்டாள். அன்று பிற்பகல் மது வேலையால் வந்த உடனேயே கமலா அவனை அணுகினாள். வாங்க, என்ன ஐடியா இன்றைக்கு என்றாள் அவனை பார்த்து. என்ன வந்ததும் வராததுமாய் இந்த ஆர்வம் உனக்கு? ஏன் சாந்தன் வரச் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதுக்கு என்ன? நான் போயிட்டு வருவந்தானே. என்ன இது அதீத அக்கறை எல்லாம்? அது ஒன்றும் இல்லை. அது எப்படி போயிட்டு வருவீள்? அதை விவரமாய் சொல்லுங்க பார்ப்பம். அது என்ன அதிசயமான விஷயம்? காரிலதான் போயிட்டு வரப்போகிறேன். காரில? சாப்பிட்ட பிறகு? நல்லாய் இருக்கும் அது.
அது ஒன்றும் நடக்காது கமலா. நீ சும்மாய் கவலைப்படாத. சும்மா பகிடி விடாதையுங்க, பிறகு நான் பத்திரகாளி ஆகிடுவன். அது உங்களுக்கு தெரியும் தானே. சும்மா விரட்டாத நீ. பிறகு நான் என்ன செய்கிறது சொல்லு பார்ப்பம். சரி, அப்ப நான் வச்சில போயிட்டு வாரன். நீங்கள் தனியாக போக வேண்டாம். ஓ, நீயும் வாரியா? சரி வா. வா, தம்பதி சமேதராய் போயிட்டு வரலாம். உங்களை தனிய விட நான் என்ன தோசா? நீயும் வந்தால் எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு இப்படி ஒரு பிரத்யேகமான விடைக்காட் இருக்கிறது நல்லதுதானே. ஓ, அப்படி வேறை ஒரு நினைப்பு இருக்குதே உங்களுக்கு. சரி வாங்க, முதல்ல சாப்பிடலாம். சாப்பிட்ட உடனேயே மதுவை அழைத்துச் செல்வதா அல்லது சிறிது தாமதித்து அவனை அழைத்துச் செல்வதா என்கின்ற ஒரு தடுமாற்றம் அவளிடம் ஏற்பட்டது. சாப்பிட்ட கையோடு சற்றும் அவனுக்கு நேரம் கொடுக்காது அழைத்துச் சென்று விட்டால் எப்படி அவனால் எதையாவது குடிக்க முடியும் என்கின்ற எண்ணம் அவளிடம் உண்டாகியது. அவள் அதைச் செயற்படுத்த முனைந்தாள். சாப்பிட்ட உடன் போயிட்டு வருவோம். என்ன, சரியா? ஏன் ஏன் இந்த அவசரம்? ஓ, உங்களுக்கு அது தெரியாதா? உண்மையா? எனக்கு விளங்க இல்லை. சரி, விளங்காமலே இருக்கட்டும். சொல்லு கமலா. அது ஒன்றும் இல்லை. பிந்திப் போனா அவை சமைக்கிறம் என்று வெளிக்கிடுவினம். திரும்பி வர நேரமாகிடும். அப்படி என்றுரியா? சரி, அப்ப வா சாப்பிடுவோம். இருவரும் சென்று சாப்பிட்ட பின்பு கமலா புறப்பட்டு வரும் வரைக்கும் மது சோபாவில் படுத்து இருந்தான். அவன் படுத்து இருப்பதை பார்த்த கமலா அவசர அவசரமாக புறப்பட்டாள். என்றாலும் மது குட்டித் தூக்கம் போடத் தொடங்கிவிட்டான். அவன் அப்படி குட்டித் தூக்கம் போடுவது கமலாவிற்கு கலக்கத்தை உண்டு பண்ணியது. அவள் மேலும் அவசர அவசரமாக புறப்பட்டாள். புறப்பட்டு வந்தவள் அவசரமாக அவனை எழுப்பினாள். அவள் நினைத்தது போல அவன் கண்கள் எதனாலோ சிவந்திருந்தன. எதனால் என்பது மட்டும் அவளுக்கு விளங்கவில்லை. அது எப்படி சாத்தியம் ஆகும் என்பதும் அவளுக்கு விளங்கவில்லை. அவன் கண்முன் படுத்திருந்தான். அப்படி படுத்து இருந்தவனால் எந்த தப்பும் செய்திருக்க முடியாது. தப்பு செய்யவில்லை என்றால் எப்படி இது நடக்கிறது? எதனால் அவன் கண்கள் சிவந்தன? கமலாவிற்கு கோபம் வந்தது. அவனது சட்டையை பிடித்து உலுக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனாலும் அதற்கு எந்த ஆதாரமும் இருக்கவில்லை. ஆதாரம் இல்லாது அவனை கோபிப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது என்பது அவளுக்கு விளங்கியது. அதனால் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, என்ன கண் சிவந்து இருக்குது என்றாள் மதுவை பார்த்து. கண் சிவந்திருக்குதா? அது சிவக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறது? சும்மா கேட்டன். நீ சும்மாய் கேட்க இல்லையடி. அது எனக்கு நல்லாய் தெரியும். ஆனா நானும் எதுவும் உன் நிவட்டை மறைக்க இல்லை என்றதை ஞாபகம் வைச்சிரு. அதுல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் ஏதோ எனக்கு ஒன்று விளங்குது இல்லை. உந்தக் கண், உங்கடை பேச்சு, உங்கடை தழும்பல். கடவுள்தான் என்னை காக்க வேண்டும். சரி சரி, வாங்க போயிட்டு வருவோம். சரி, கார் கீயத்தா? அதெல்லாம் தேவையில்லை. நீங்க சும்மா வாங்க, காரை நான் எடுத்துக்கொண்டு வாரன். ஓ, நான் இண்டைக்கு சும்மா? நீ எனக்கு டிரைவர். அப்படியே வைச்சுக் கொள்ளுங்க. சரி சரி, போய் எடுத்துக்கொண்டு வா. நீங்கள் வாசல்ல வந்து நில்லுங்க. சரியே? நிக்கிறன் நிக்கிறன். எனக்கு என்ன வெறியே? அது எனக்கு தெரியும். நீங்க வந்து நில்லுங்க. நீ என்ன சொல்லுகிறாய்? ஒன்றும் இல்லை. நீங்க வந்து நில்லுங்க. சரி, கெதியாய் எடுத்துக்கொண்டு வா. சரி என்று கூறிய கமலா அதற்கு மேல் அங்கு நின்று தாமதியாது வாகனத்தை எடுப்பதற்கு சென்றாள். சிறிது நேரத்தில் கமலா வாகனத்தோடு வந்தாள். அவள் திரும்பி வந்த பொழுது மதுவால் தான் போதையில் மிதப்பதை உணர முடிந்தது. அது எப்படி என்பது அவனுக்கு விளங்கவில்லை. தான் இப்படி மிதப்பதை பார்க்கும் கமலாவால் சந்தேகப்படாமல் இருக்க முடியாது என்பதும் அவனுக்கு விளங்கியது. ஆனால் குற்றம் செய்யாது குற்றவாளியாக பார்க்கப்படுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்றும் அவள் தனது சந்தேகம் உண்மை என்றே நம்பப் போகிறாள். அவள் மட்டும் இல்லை, போகின்ற இடம் எல்லாம் அப்படியே எண்ணப் போகிறார்கள். குற்றம் செய்யாது தண்டிக்கப்படுவது மகா கொடுமை. அந்த கொடுமையை எப்போதும் தான் அனுபவிக்க வேண்டி இருப்பதில் அவனுக்கு அடக்க முடியாத கொதிப்பு உண்டாகியது. அதை எண்ண எண்ண மதுவிற்கு வெறுப்பாக இருந்தது. அவன் அந்த வெறுப்போடு வந்து வாகனத்தில் அமர்ந்தான். அவன் வந்து அமரும் விதத்தை பார்த்த கமலா தன்னை கட்டுப்படுத்த முடியாது முகத்தைச் சுழித்தாள். என்ன முகம் கோணுது என்றான் மது. உங்களில இருந்து வார மணமும் உங்கடை ஆட்டமும் எனக்கு தெரியாமல் இருந்தால் பருவாய் இல்லை. அதுதானே எப்பவும் அப்பட்டமாய் தெரியுது. பிறகு எப்படி நான் நோர்மலா இருக்க முடியும்?
நானும் முகத்தை சுழிக்க கூடாது என்றுதான் நினைக்கிறேன். ஆனா சில வேளை மிஸ் ஆகிடுது. அதுக்கு சொரி. நீயும் உன்னை சொரியும். தண்டனை தந்த பிறகு என்ன பாவ மன்னிப்பு? நீங்கள் அப்ப குற்றமே செய்ய இல்லையா என்று கேட்டு அவள் அவனை பார்த்து சிரித்தாள். இல்லை, நான் குற்றம் செய்ய இல்லை. அதை நான் இல்லை யாரும் நம்ப மாட்டினம். யாரும் நம்பாட்டி என்ன? உண்மை உண்மைதானே? ஓ, நான் நம்ப வேணும். சி எடு காரை. வேறை என்ன சொல்ல போறியள்? சே, செவிடன் காதில ஊதின சங்கு மாதிரி கொஞ்சம் கூட விளங்கிக் கொள்கிறாய் இல்லை? சரி, இதை பற்றி நாங்கள் பிறகு கதைப்பம். இல்லாட்டி வெளிக்கிட்ட அலுவல் நடக்காது. சரி, காரை எடு. வாகனம் புறப்பட்டது. மது கோபமாக பேசாது இருந்தான். அவன் கோபத்தை பற்றி கமலா கருத்தில் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை. தான் கோபப்படுவதற்கு தனக்கு முறையான காரணம் உண்டு என்பதை அவள் முழுமையாக நம்பினாள். இருந்தாலும் அது எப்படி நடக்கிறது? உண்மையில் அவன் குற்றம் அற்றவனோ என்கின்ற சந்தேகமும் இடைக்கிடையே எட்டி பார்ப்பது உண்டு. அது இயற்கையாகவே பெரும் கிளேசத்தை உண்டாக்கிவிடும். இப்போதும் அது எட்டி பார்த்தது. அதன் பின்பு அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. என்ன கதைப்பது என்பதில் அவளுக்கு அதிக குழப்பம் ஏற்பட்டது. அவள் மனது இயல்பாகவே இளகியது. அவனை சமாதானம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அத்தோடு எழுந்தது. உண்மையைச் சொன்னா கோபம் பொத்து கொண்டு வருகுது போல இருக்குது. நீ உண்மையைச் சொன்னா எனக்கு ஏன் கோபம் வருகுது? நீ பொய்யை உண்மை மாதிரி சொல்லுகிறதுதான் கோபத்தை உண்டாக்குது. அதையே நித்தமும் கேட்க அருவருப்பாய் இருக்குது. எனக்கும் நீங்கள் நித்தமும் வெறியில தள்ளாட கோபமாய் இருக்குது. அது உங்களுக்கு விளங்குதா? விளங்குது. ஆனா உனக்கு நான் இது வேணும் என்று செய்கிறது இல்லை என்றது விளங்க இல்லை. அதை உனக்கு விளங்கப்படுத்த நான் படாதபாடு பட்டாச்சது. அதுக்கு இதுவரையும் ஒரு பிரயோசனமும் இல்லை. இதுதான் என்னுடைய நிலைமை என்றதை நீ முதல்ல விளங்கிக் கொள்ள வேணும். அது ஒன்றுதான் எனக்கு இப்ப வேணும். சரி, எனக்கு விளங்குதண்டை வைத்துக் கொள்ளுங்க. ஆனா அது எப்படி நடக்குது? அதுவும் எப்படி உங்களுக்கு தெரியாமல் நடக்குது? அதுதான் எனக்கு விளங்க இல்லை. அது எனக்கு விளங்கி இருந்தால் உனக்கு சொல்லாமலா இருப்பன். அதை முதல்ல கண்டு பிடிக்க வேணும். அதுக்குத்தான் நான் முயற்சி செய்கிறேன். கண்டுபிடிச்சா சொல்லுகிறேன். நீங்கள் சத்தியமாகத்தானே சொல்லுகிறீர்கள். நான் ஏன் உன்னிட்டை போய் சொல்ல போகிறேன்? அப்ப ஒன்று செய்வோம். என்ன? சொன்னா கோவிக்க கூடாது. இல்ல சொல்லு. பொய்யை கண்டுபிடிக்கிற மெசினில நீங்கள் சொல்லுகிறது உண்மை என்று நிரூபிக்க வேணும். அட கடவுளே, நீ இன்னும் நம்ப இல்லையா? தயவு செய்து பிளீஸ். இவ்வளவுதானே நீயும்? பிளீஸ், எனக்கு வேற வழி இல்லை. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. சரி சரி. மதுவுக்கு மனம் வெம்பி வெடித்தது. கமலா தன்னை இப்பொழுதும் நம்பவில்லை என்பது அவனது நெஞ்சை அறுத்தது. தனக்கு மிகவும் அண்மையானவளே தன்னை நம்பவில்லை என்கின்ற நினைவு பெரும் வலியை தந்தது. தனது வேதனையை அவன் வெளியே காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அதனால் அவளை மேலும் வேதனைப்படுத்துவதாகவே இருக்கும் என்பது அவனுக்கு விளங்கியது. அதனால் அவன் முன்னம் காத்தான். என்ன பேசாமல் இருக்கிறீள்? நான் கேட்டது பிடிக்க இல்லையா? நீயே என்னை அப்படி கேட்கிறாய். நீயே என்னை சந்தேகப்படுகிறாய். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் என்று நீ நினைக்கிறியா? நான் வேணும் என்றா கேட்கிறேன். எனக்கு வேற வழி இல்லை. தயவு செய்து என்னில கோபப்படாதேயுங்க. கோபம் இல்லைத்தானே? விடு. பிறகு சாந்தனுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது இல்லை. எங்கடை பிரச்சினை எங்களோடை. அதைச் சொன்னா மற்றவை சிரிப்பினம். நான் ஏன் சொல்லுகிறேன்? சரி, தாங்க்ஸ். அழைப்பு மணியை அழுத்தியதும் சாந்தனே வந்து கதவை திறந்தான். அவனுக்கு இவர்களை கண்டதில் மட்டற்ற மகிழ்ச்சி பொங்கித் தழும்பியதை அவன் முகத்தில் பார்க்க முடிந்தது. இருந்தாலும் அவன் கோலம் மதுவிற்கு மனதில் கவலையை பொங்க வைத்தது. வீட்டிற்கு வீடு வாசல்படி என்பது அவனுக்கு விளங்கியது. தனக்கு எப்படி ஒரு பிரச்சினை இருக்கிறதோ அப்படியே அவனுக்கும் பெரியதொரு பிரச்சினை இருக்கிறது என்பதை அவன் கோலம் காட்டுவதாய் மது எண்ணிக்கொண்டான். எப்படியாவது இந்த பிரச்சினைகளில் இருந்து வெளியே வரவேண்டும். அதற்கு என்ன செய்வது என்பது முழுமையாக அவனுக்கு விளங்கவில்லை. என்றாலும் கமலாவின் கவலையை தீர்த்து வைப்பதால் தனக்கு இருக்கும் சிக்கலை தீர்த்து கொள்ள முடியும் என்பது அவனுக்கு விளங்கியது. அதற்கு முதலில் மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று எண்ணினான். என்ன யோசிச்சுக் கொண்டு நிற்கிறாய் மது? முதல்ல உள்ள வா. எல்லாருக்கும் இப்படித்தான் யோசனை இருக்கும். அதண்டா உண்மை சாந்தன். பிரச்சினை இல்லாத மனுஷர் என்று உலகத்தில யார் இருக்கினம்? நீ என்ன மெலிஞ்ச மாதிரி இருக்குது. நீயும் தான் மெலிஞ்ச மாதிரி இருக்கிறாய்.
இவர்கள் கதைப்பதைக் கேட்ட லதா கோலிற்கு வந்தாள். அவள் முகத்திலும் முன்பு இருந்த சந்தோஷத்தை இன்று காண முடியவில்லை. இருந்தாலும் அவள் இவர்களை பார்த்து, வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டு தனது நிலைமையை சமாளிக்க முயன்றாள். இருக்கிறம். வாழ்க்கை எப்படியோ போகுது என்றான் மது. வேலை, வீடு, அவையவையினை பிரச்சினை என்று வாழ்க்கை வேகமாக போகுது என்கிறீர்கள். அதேதான் எங்கடை பாடு என்று முழுமையாக சொல்ல முடியாது. என்ன சொல்லுறீர்கள் என்று மது தன்னை கட்டுப்படுத்த முடியாது கேட்டான். அவர் உங்களுக்கு அதை பற்றி விவரமாய் சொல்லுவார். நான் உங்களுக்கு அறிவைச்சாரன். நீங்கள் சாப்பிட்ட பிறகுதான் போக வேணும். இல்லை, நாங்கள் கெதியா போக வேணும். அந்த கதையே கதைக்கக்கூடாது. இருந்து சாப்பிட்ட பிறகுதான் போக வேணும். நான் சமைக்கிறேன். அதில எந்த மாற்றமும் இல்லை. சரி சரி, நீங்கள் இல்லை என்றாலும் விடமாட்டீர்கள். உங்கடை விருப்பம். அதன் பின்பு லதா அங்கு நிற்கவில்லை. அவள் சமையல் அறையை நோக்கிச் சென்றாள். நீங்க வந்து இருங்க. சொல்லு சாந்தன். என்னத்தை சொல்லுகிறது மது? எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இதை எப்படி சமாளிக்கிறது என்றே தெரிய இல்லை. எதை சொல்லுகிறாய் சாந்தன்? எல்லாம் லாவண்யா பற்றின கவலைதான். அதுக்கு என்ன செய்கிறது? நாங்கள் நினைக்கிற மாதிரியா வாழ்க்கையில எல்லாம் நடக்கும்? வாழ்க்கை எண்டுகிறதே திசை தெரியாத ஒரு கடல் பயணம் மாதிரித்தான். ஒவ்வொருத்தற்ற பயணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நாங்கள் முயற்சி செய்யலாம். ஆனா அதுதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்று நினைக்கிறது சிறுபிள்ளைத்தனம் என்று நான் நினைக்கிறேன். நோர்வேக்கு அகதிகளா வந்த சனங்களே அதுக்கு உதாரணம். யார் யார் எப்படி எல்லாம் வந்து இருக்கினம். யார் யார் எப்படி எல்லாம் திசை மாறிப் போயிருக்கினம். யாராலும் இதை எல்லாம் கணிக்க முடிஞ்சதா? நாளுக்கு நாள் சமாளிச்சு வாழ்க்கையை ஓட்ட வேணும். அதைவிட நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆத்தில விழுந்த துரும்பு மாதிரி எங்கடை வாழ்க்கை. ஆற்றோடை ஒத்து ஓட வேண்டியது துரும்பின் விதை. நீ சொல்லுகிறதை கேட்க நல்லாகத்தான் இருக்குது. புத்திமதி சொல்கிறது வேறை. அதை வாழ்க்கையில அனுபவிக்கிறது வேறை. நான் இதை சொல்லுகிறேன் என்று தயவு செய்து என்னோடை கோபிக்காத. எனக்கு அது தெரியும் சாந்தன். நீங்கள் சொல்கிறதும் எனக்கு விளங்காமல் இல்லை. நாங்களும் பிரச்சினை இல்லாமல் வாழ்கிறோம் என்று இல்லை. நித்தம் நித்தம் எங்களுக்கும் பிரச்சினைதான். அதுக்கு என்ன செய்கிறது? எங்கடை பிரச்சினையை யாரிட்டை போய் சொல்லி அழுகிறது? உங்கடை பிரச்சினையை நீங்கள் வெளியே சொல்லுகிறீர்கள். எங்கடை பிரச்சினையை நாங்கள் வெளியே கூட சொல்ல முடியாது. அப்படி என்ன பிரச்சினை? அதுதானே சொன்னேன். அதை விடு. உனக்கு இருக்கிற பிரச்சினையோட ஒப்பிடுகையில அது ஒரு பிரச்சினையே இல்லை. குழந்தைகள் முக்கியம். எங்களுக்கு இருக்கிற பிரச்சினைகளை எல்லாம் ஒரு பிரச்சினையாக கதைக்க தேவையில்லை. விளங்குது? நீங்களா சொல்லுகிற சந்தர்ப்பம் வரைக்க சொல்லுங்க. அப்ப அதை பற்றி கதைக்கலாம். லாவண்யாவினை பிரச்சினை உங்களுக்கு ஆரம்பத்தில இருந்து தெரியும் தானே. அவள் வர வர இப்ப மோசமாக செய்கிறாள். தொடர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன வீட்டையா வந்து இருந்து பார்க்க முடியும்? நீங்கள் கதைக்கிறது இல்லையே. கதைக்காமலா இருப்பம்? நாங்கள் கொஞ்சம் நெருக்கினாலும் வீட்டை விட்டு வெளிக்கிடுகிறேன் என்று நிற்கிறாள். அப்படி வெளிக்கிட்டா இங்க நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்பம். இது மெல்லவும் முடியாத விழுங்கவும் முடியாத பிரச்சினை. நாங்கள் நித்தமும் அவளோட அல்லாட வேண்டி இருக்குது. உண்மை அன்னை. வயது வந்தவைக்கே பிரச்சினைகள் விளங்குதில்லை. அதுகள் இப்படி நடக்கிறதில அதிசயப்பட என்ன இருக்குது? நாங்கள்தான் இயலுமானதை செய்ய வேணும். என்னவோ கமலா நிம்மதியே இல்லை. எங்கேயாவது போன பருவாய் இல்லை என்று நினைப்பன். என்றாலும் இவளை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? மன நிம்மதிக்கு ஒரு வழியும் இல்லை போல இருக்குது. யோசிச்சு கொண்டு காலத்தை போக்க வேண்டி இருக்குது. என்ன செய்கிறது? சமாளி சாந்தன். அது தெரியும். வேறை வழி இல்லை, சமாளிக்கத்தான் வேணும். ஆனா எங்கடை பிரச்சினையை வாய்விட்டு கதைக்கவும் சந்தர்ப்பம் இல்லாட்டி பைத்தியம் பிடிச்சிடும் இல்லையா? அதுதான் வந்திருக்கிறோம் தானே. கதைப்பம். அதுக்குத்தான் உங்களை வரச் சொன்னான். அதுவும் நல்லாய் மனம் விட்டு கதைக்க வேணும். அதுக்கு கொஞ்சம் எடுத்தம் என்றால் நல்லாய் இருக்கும். அதுக்கு என்ன? எடுத்தால் போச்சது. என்ன எடுத்தால் போச்சது? விடு கமலா. இன்றைக்கு மட்டும்தான். நான் நிறைய மனம் விட்டு கதைக்க வேணும். தயவு செய்து இன்றைக்கு தடுக்காதே கமலா. இல்லை அன்னை. பிளீஸ் இன்றைக்கு மட்டும் என்றான் சாந்தன். சரி, உங்கடை நிலைமையை யோசிக்க மறுக்கவும் முடிய இல்லை. ஆனா அவருக்கு கொஞ்சமா கொடுங்க தயவு செய்து. நான் சொல்லுகிறதை மனசில வைச்சிருங்க. நான் தானே வார்க்கப் போகிறேன்.
நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. சரி, நான் உங்களை நம்புகிறேன். கமலாவுக்கு தேவையில்லாத பயம் என்றான் மது. இது தேவையான பயமா இல்லையா என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் சாந்தன் அண்ணா சொல்லுகிறதைக் கேட்டு அளவாய் எடுங்க, சரியா? சரி சரி. உன்னை அட்வைஸ் காணும். போய் லதாவுக்கு ஏதும் உதவி வேணும் என்றாச்சே. எனக்கு ஒரு உதவியும் தேவை இல்லை. நான் சமாளிப்பன். கமலாவும் உங்களோட இருந்து பம்பலாக கதைக்கட்டும். இப்ப நீங்கள் ரீயை குடியுங்க. கமலாவுக்கு ரீயை குடு. எனக்கும் மதுவுக்குமான ரீயை பிழ்கில ஒத்திவை. நாங்கள் பிறகு குடிக்கிறோம் என்றான் சாந்தன். உங்களுக்கு என்ன பிளான்? ஏன் ரீ இப்ப வேண்டாம் என்றாள் லதா. கொஞ்சம் மனம் விட்டு கதைக்க வேணும். மனம் விட்டு கதைக்கிறதுக்கும் ரீ குடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ரீயை குடிச்சுக் கொண்டு கதைக்கலாம் தானே. ஐயோ, இவ ஒராள். நாங்கள் பெருசு எடுக்கப் போகிறோம். எங்களுக்கு இப்ப ரீ வேண்டாம். இப்ப என்றாலும் விளங்குதா? சரி சரி, விளங்குது. என்ன என்றாலும் அளவா எடுங்க. அது பிரச்சினை இல்லை. நீ கொஞ்ச முட்டை அவிச்சு கொண்டு வா. சரி. கமலா அவை தண்ணி அடிக்கப் போகினமாம். நீங்க வாங்க. நானும் அதைத்தான் நினைச்சன். அதைத் தொடர்ந்து மதுவை தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்குமாறு கூறிவிட்டு சாந்தன் உள்ளே சென்றான். சிறிது நேரத்தின் பின்பு சாந்தன் துயர்நீடல் மற்றும் குவளைகள் அத்துடன் கலந்து பருகத் தேவையான அனைத்து பொருட்களோடும் அங்கே வந்தான். அங்கே வந்தவன் தாமதியாது அதை பரிமாறத் தொடங்கினான். அதை பார்த்த மது, துயர்நீடல் குடிச்சு நிறைய நாளாகிட்டது. எங்க இப்ப ஒண்டையும் வாயில வைக்க விடுகிறாள் இல்லை. ஆனா நான் வேறை மாதிரி கேள்விப்பட்டன். என்ன என்ன கேள்விப்பட்டாய்? இல்லை சனங்கள் நீ எப்பவும் தண்ணியில மிதக்கிறாய் என்று சாதுவாய் கதைக்கினம். உண்மையா அது? நான் அதை முழுமையாய் நம்ப இல்லை. என்றாலும் 4 சனம் கதைக்கிற அளவுக்கு நீ குடிக்கிறாயா என்று அதிசயமாயிருக்குது. அப்படியா என்னை பார்க்க தெரியுது? முழுசா சொல்ல முடிய இல்லை. என்றாலும் உன்னில ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. இங்க வர முதல்ல நீ ஒன்றும் அடிக்க இல்லையே. சத்தியமா இல்லை. அடிச்சா எப்படி இங்க வெளிக்கிட்டு வந்து இருப்பன்? ஏதோ கொஞ்சம் தடுமாறின மாதிரி இருந்துச்சது. அதுதான் நான் கேட்டன். எனக்கும் அது தெரியும். ஆனால் அந்த தடுமாற்றம் எப்படி வருகிறது என்று எனக்கு தெரியாது. அது நான் குடிக்கிறதால வருகிறது இல்லை. அதை பற்றி எங்களுக்கே தெரியாமல் இருக்க உனக்கு எதுவும் இப்ப சொல்ல முடியாது. நிச்சயம் காரணம் தெரிஞ்சால் சொல்லுவன். ஏதாவது வருத்தமா இருக்க போகுது. தொடரோடை இதை பற்றி கதைச்சியா? இன்னும் இல்லை. கமலாவும் நச்சரிக்கிறாள். அவளுக்காக என்றாலும் தொடரை கெதியா பார்க்க வேணும். அது நல்லதுதான். நீ கெதியாய் தொடரை பார். போகிறதுக்கு முடிவு செய்தாச்சது. கட்டாயம் போவம். நீ ஒத்து. அது சரிதான். வாழ்க்கை எண்டா சிக்கல் இல்லாமலாயிருக்கும். என்ன சொல்ல வாராய்? இல்லை, வீட்டிலையும் அப்படித்தான். உலகத்திலையும் அப்படித்தான். லாவண்யாவினை பிரச்சினை உனக்கு சங்கடம்தான். அதையே நீ சமாளிக்க முடியாமல் தவிக்கிறாய். அதைவிட வெளிப்பிரச்சினை என்ன? அதையேன் தேவையில்லாமல் மனதில போட்டுக்கொண்டு கசரப்படுகிறாய் என்றான் மது. அப்படி நான் அதை மனதில போட்டுக்கொண்டு கசரப்பட இல்லை. லாவண்யாதான் என்னுடைய மனமெல்லாம். இடையில இந்த சாவை பற்றி கேள்விப்பட்டதைச் சொன்னன் என்றான் சாந்தன். அது எதிர்பார்க்காததுதான். என்ன செய்கிறது? இழப்பு எண்டுகிறது எப்படி யாரை பாதிக்கும் என்று தெரியாது. அதுவும் தனக்கே உரிமையானது தன்னிடமே இல்லை எண்டுகிற நிலைமை வந்தா யார் எப்படி நடப்பினம் என்று யாருக்கும் தெரியாது இல்லையா? இழப்புக்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதுக்காக வாழ்க்கையை முடிச்சுக் கொள்கிற நிலைமைக்கு வாரது பெரிய துன்பமான நிலை என்றான் சாந்தன். சில இழப்புகள் எதையும் செய்ய தோன்றும். காதல் இழப்பு, குழந்தைகளுடைய இழப்பு, தனிமை என்று அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அந்த இழப்புக்களை ஏற்படுத்துகிறவையும் அதன் விளைவுகளை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேணும் என்றான் சாந்தன். மனுஷன் தனக்கு என்று சிந்திக்கையில மிருகம். அப்படி சிந்திக்கையில பொதுவான நல்ல மனித பண்புகளும் முன்னுக்கு வராது. தனக்கு எது நல்லதோ நன்மையானதோ அதையே செய்வான். உண்மை. எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத உணர்வு. இதற்கு உதாரணமாய் இருக்கக்கூடாதோ அதற்கே உதாரணமான நிலைமை என்றான் மீண்டும் சாந்தன். நடந்தவை நடந்தவையே. அதை இனி யாரும் மாத்த முடியாது என்றான் மது. குவளைகள் நிரப்பப்படவும் லதா அவித்து கோது நீக்கிய முட்டைக்கு மிளகும் உப்பம் இட்டு கொண்டு வந்து வைத்தாள். பின்பு இருவரையும் பார்த்து, கொஞ்சம் அளவா எடுங்க, மதுவுக்கு இப்ப பெருசா ஒத்துக்கொள்ளுது இல்லை என்று கமலா கவலைப்படுகிறா.
உங்கள் 2 பேருக்கும் அது விளங்கும் என்று நினைக்கிறேன். சரி சரி, அது எனக்கு விளங்குது. நீ சமையலை பார். சரி, ஏதோ பார்த்துச் செய்யுங்க என்று கூறியவள் சமையல் அறையை நோக்கிச் சென்றாள். மது அருந்த அருந்த அதை அருந்தும் வேகமும் அவர்களை அறியாது விரைவாகியது. அதன் ஏற்றத்தில் இருவரும் மனம் விட்டு கதைத்தார்கள். என்ன கதைக்க வேணும் என்றாய்? இப்ப அதைச் சொல்லு என்றான் மது. என்னத்த நான் கதைப்பன்? எல்லாம் லாவண்யாவை பற்றின கவலை. அவள் சொல்ல சொல்ல கேட்காமல் கையை கீறுகிறாள். செய்யாத எண்டா அது தன்னை சிரம் எண்டுகிறாள். என்னோடை அது ஒரு பிரச்சினையும் இல்லை என்றிட்டு போயிடுவாள். ஆனா தாயோடைதான் எல்லா பிரச்சினையும். ஆரோடை பிரச்சினைப்படுகிறாள் என்றதை விட என்ன செய்கிறாள் என்றதுதான் முக்கியம். அவள் செய்கிறதை பார்க்க எனக்கு பயமாகவும் நிம்மதி இல்லாமலும் இருக்குது. பிள்ளைகளோட நேரம் செலவழிக்க வேணும் என்கிறாங்கள். அதைவிட எங்கடை அறிவுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதுதான் என்ன செய்கிறது என்ன செய்கிறது என்று யோசிச்சு ஒரே தலையிடி. இப்படி ஒரு கசரம் எங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. இதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துட வேணும் என்றுதான் முயற்சிக்கிறேன். ஆனா அதுக்கு வழியே பிறக்குது இல்லை. அவங்கள் ஏதோ தரப்பி எண்டுகிறாங்கள். ஆனா எதுவும் பெருசா உதவுகிற மாதிரி இல்லை. அதுகள் உடனடியாக பலன் தராது. தொடர்ந்து முயற்சிக்க வேணும். அதைவிட வேற வழி இல்லை. பொறுமையா அவங்கள் சொல்லுகிறதை கேட்டு செய்கிறது புத்தி என்று நான் நினைக்கிறேன். நீ சொல்லுகிறதும் உண்மை. ஆனா சொந்த பிள்ளை என்று வருகிற போது அந்த பொறுமை எல்லாம் இருக்காது. நித்தம் மனது கிடந்து துடிக்கும். ஏதாவது ஒரு வழி வருமோ என்று ஏக்கமாயிருக்கும். அதுதான் இப்ப என்னுடைய நிலைமை. எனக்கு உன்னுடைய நிலைமை விளங்குது. ஆனா உனக்கு அதைவிட வேற வழி ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி வருகுது என்று தெரியாது. வந்த பிறகு என்ன செய்ய முடியும்? சமாளிச்சு போக வேண்டியதுதான். நீ சொல்லுகிறது சரி. இயலுமானதைச் செய்வோம். ஆனாலும் அவளை நினைக்க நினைக்க கவலையாயிருக்குது. கவலைப்படாத. தைரியமா இரு. சிறிது நேரம் கதைத்து கொண்டு இருந்த மது சிறிது சிறிதாக கதைப்பதை குறைக்கத் தொடங்கினான். அப்படியே சோபாவில் சாய்ந்து நித்திரை கொள்ளத் தொடங்கினான். அவனுக்கு இவ்வளவு விரைவாக ஏறும் என்று சாந்தன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே கமலாவும் லதாவும் எச்சரித்து இருந்தார்கள். இப்போது அவர்களிடம் கூறினால் அவர்கள் என்ன சொல்வார்களோ என்கின்ற பயம் சாந்தனுக்கு உண்டாகியது. மது அப்படியே அசையாது படுத்து இருப்பது சாந்தனுக்கு பயத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணியது. அவன் எழுந்து வந்து மது அருகில் இருந்து அவனை உலுப்பினான். அவன் தொடர்ந்தும் நித்திரை கொள்வது போல இருந்தது. எழுந்திருக்கும் எண்ணமே அவனிடம் இருப்பதாய் தோன்றவில்லை. பின்பு அது நித்திரையா அல்லது மயக்கமா என்கின்ற கேள்வியும் சந்தேகமும் அவனிடம் எழுந்தது. அந்த சந்தேகம் அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணியது. சாந்தன் மேலும் மேலும் மதுவை உலுப்பி எழுப்ப முயற்சி செய்தான். ஆனால் அவன் எழுந்திருக்கவில்லை. அதற்கு மேல் சாந்தனால் அதை மறைக்க முடியும் என்று தோன்றவில்லை. ஏதாவது நடந்துவிட்டால் என்கின்ற பயம் அவனுக்கு தோன்றியது. ஓடிச் சென்று லதாவிடமும் கமலாவிடமும் விஷயத்தை கூறினான். அவர்கள் அதை கேட்டு முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் அடுத்த வினாடியே மதுவை நோக்கி ஓடினார்கள். ஆறுதலாக அரை மணித்தியாலத்தின் பின்பு ஆம்புலன்ஸ் வந்தது. கமலாவும் அதில் பாய்ந்து ஏறிக்கொண்டாள். அவள் மதுவின் நிலையை பார்த்தது தொடக்கம் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அப்படி அவள் ஆம்புலன்ஸ் சில ஏறுவதற்கு முன்பு சாந்தனுக்கு அவளை நிமிர்ந்து பார்க்க முடியாத கூச்சமாகவும் பயமாகவும் இருந்தது. தானே தேவையில்லாத பிரச்சினையை உண்டு பண்ணி விட்டதான குற்ற உணர்வு அவனை வாட்டி எடுத்தது. ஆம்புலன்ஸ் புறப்படவும் அவன் மிகவும் சோர்ந்து போய் உள்ளே வந்தான். அப்படி வந்தவனை லதா கோபமாக பார்த்தாள். அவன் எதுவும் சொல்லாது அமைதியாக சோபாவில் அமர்ந்தான். லதா போத்தலை எடுத்துச் சென்று உள்ளே வைத்தாள். இது காணும், நான் சாப்பாடு எடுத்தாரன் என்றாள் தொடர்ந்து. அதை பார்த்த சாந்தன், நான் கொஞ்சம் கூட குடிக்க இல்லை. அவன் ஏன் மயங்கினான் என்று எனக்கு தெரியாது. உங்களுக்கு தேவையில்லாத வேலை. பிரச்சினையை கதைக்க வேணும் என்றா சும்மா கதைக்கிறது தானே. அதை விட்டிட்டு உங்களுக்கு போத்தல் ஏன்? இப்ப வினையை பார்த்தீங்கள்தானே. நான் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்க இல்லை. சரி வாங்க சாப்பிட. மதுவுக்கு ஏதும் பிரச்சினையாக இருக்கக்கூடாது என்று அவன் மனதில் பிரார்த்தித்துக் கொண்டான். 4. கமலா மிகவும் கோபமாக இருந்தாள். மது சோபாவில் தூக்கு தண்டனை கைதி போல தலையை குனிந்த வண்ணம் இருந்தான். மருத்துவமனையில் முதலில் தாதிகள் கூறியதற்கு மதுவிடம் எந்த விளக்கமும் இருக்கவில்லை. அதனால் கமலாவின் கேள்விகளுக்கு அவன் பதிலளிக்கவில்லை. அவனின் அந்த முனம் அவளை மேலும் கோபம் கொள்ள வைத்தது.
என்ன பிடிச்சு வைச்ச பிள்ளையார் போல பேசாமல் இருக்கிறீள்? எதை நான் சொல்லுகிறது? அப்படி நான் எதையாவதும் சொன்னாலும் நீ நம்பப் போகிறாயே? இவ்வளவு குடிச்சு இருக்கிறீள். எனக்கு சும்மா சும்மா சத்தியம் பண்ணித் தாரியள் என்றது விளங்காதே. குடிக்கப் போகிறோம் என்று சொல்லிப் போட்டுத்தானே குடிக்கத் தொடங்கினம். பிறகு என்ன கேள்வி இது? அது சாந்தனை வீட்டில. அப்படி என்றா? அதுக்கு முதல் எங்கை குடிச்சியள் என்றதுதான் என்னுடைய கேள்வி. எவ்வளவு குடிச்சியள் என்றது என்னுடைய அடுத்த கேள்வி. அதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லுங்க. அதை விட்டிட்டு என்னைத் தொடர்ந்து பைத்தியக்காரி ஆக்காதேங்க. ஐயோ, நான் எங்க போகிறது? சமாளிக்காதேங்க. தயவு செய்து உண்மையைச் சொல்லுங்க. அதைச் செய்தா நீங்க எங்கேயும் போக தேவை இல்லை. உனக்கு எது உண்மை எது பொய் என்று தெரியுமா? நீங்கள் தத்துவம் கதைக்கிறதாய் என்னையும் ஏமாத்தி உங்களையும் ஏமாத்தாதேங்க. எனக்கு தெரியும் உங்களை சுத்துமாத்து. அங்க போக முதலே நீங்கள் இங்க குடிச்சு இருக்கிறீள். அதைத்தானே குஸ்பெற்றலையும் சொன்னவை. உண்மைதானே? உனக்கு குஸ்பெற்றல்ல நடந்ததில கொஞ்சம் மட்டும் தெரியும். ஆனா நிறைய தெரியாது. நேரம் வரைக்க உனக்கு தெரியவரும். எனக்கு என்ன தெரியாது? உனக்கு எதுவும் தெரியாது. அதாலதான் இந்த கதை கதைக்கிறாய். நீங்கள் சொல்லுகிற எதையும் நான் நம்பத் தயாராக இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையை கண்டுபிடிக்க வேணும். பிறகு பாப்பம் உங்களை வித்தையைப் பற்றி. நான் வருவன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பொய் சொன்னால்தானே பயப்பட வேணும். நான் தானே பொய் சொல்ல இல்லை என்று சொல்லுகிறேன். உனக்கு என் நிலை நம்பிக்கை இல்லை. அதால நம்புகிறாய் இல்லை. நீ எப்பதான் என்னை நம்பினாய்? நீங்கள் சமாளிக்காதையுங்க. நான் உதையெல்லாம் நம்பத் தயாராக இல்லை. நீங்கள் வியாழக்கிழமை ரெடியாயிருங்க. அண்டைக்கு தெரிஞ்சிடும் உங்கடை வள்ளல். இருந்து பார். அதுக்கு பிறகு இருக்குது உனக்கு. உந்த விருட்டலுக்கு எல்லாம் நான் பயப்படமாட்டன். சரி சரி, பார்ப்பம். போகிற இடங்களிலேயாவது இனிமேலைக்கு அமைதியாக இருங்க. உங்களோடை நான் குஸ்பெற்றலுக்கு அலைய இயலாது. உங்கடை திருக்குத்தால பிள்ளையைக் குழப்பாதையுங்க. ஐயோ தாயே, உதை பற்றி கதைக்கிறதை நிப்பாட்டுகிறியா? சரி சரி. உதுக்கு மாத்திரம் குறைவில்லை. அதன் பின்பு அவள் எழுந்து சமையல் அறையை நோக்கிச் சென்றாள். மதுவுக்கு வெறுப்பாக இருந்தது. தான் சொல்வதை அவள் நம்பவில்லை என்பது அவனுக்கு மனவருத்தத்தை தந்தது. இதற்கு ஒரு முடிவு விரைவாக வரவேண்டும் என்பதே அவன் விருப்பமாக இருந்தது. அதற்கு அந்த உண்மையை கண்டுபிடிக்கும் இயந்திரம் உதவி செய்யும் என்றால் அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று தோன்றியது. வியாழக்கிழமை அதற்கான நாள். அன்று ஒரு உண்மை கமலாவிற்கு தெரியவரும். இப்போதே மருத்துவர் என்ன கூறினார் என்பதை கூறலாம். அதைக்கூட சில வேளை அவள் நம்பமாட்டாள். நம்பிக்கை இல்லாதவளிடம் நான் ஏன் கையேந்த வேண்டும் என்கின்ற கோபம் அவனுக்கு வந்தது. அவன் தனது கோபத்தை எதில் காட்டுவது என்பது தெரியாது கையை பிசைந்தான். மதுவின் யோசனையை குழப்புவது போல. சாப்பிட வாங்க என்ற வண்ணம் தட்டில் பச்சை அரிசி சோற்றையும் கறியையும் எடுத்து வந்திருந்தாள். மதுவுக்கு கோழி இறைச்சி கறி மிகவும் பிடிக்கும். அதனால் கறி அவனுக்கு பிரச்சினையாக இல்லை. ஆனால் பச்சை அரிசி சோற்றை பார்க்க அருவருப்பாய் இருந்தது. அதை பல முறை கமலாவிற்கு கூறியிருக்கிறான். ஆனால் அது சிவிடன் காதில் ஊதிய சங்காய் அவளிடம் எடுபடுவதே இல்லை. 10:30 மணிக்கு அந்த இயந்திரத்தை இயக்குபவர் வருமாறு கூறியிருந்தார். இருந்தும் பிந்திவிடுவோமோ என்கின்ற பயத்தில் கமலாவும் மதுவும் 10 மணிக்கு அங்கே ஆயராகிவிட்டார்கள். அது ஒரு சிறிய அலுவலகம். அலுவலகத்தின் முன்பு 4 நாற்காலிகளும் சில சஞ்சிகைகளும் வைக்கப்பட்டு இருந்தன. அலுவலகத்தின் கதவுகள் சாத்தி இருந்ததால் யாருக்கோ உள்ளே பரிசோதனை நடக்கிறது என்பதை மது ஊகித்துக் கொண்டான். என்றாலும் கமலாவின் நச்சரிப்பால் அரை மணித்தியாலத்திற்கு முன்பே வந்திருந்ததில் வெறுப்பாக இருந்தது. இவ்வளவு வெள்ளன வர தேவையில்லை என்று நான் அப்பவே சொன்னேன். வந்தாச்சது. இனி என்ன செய்கிறது? பேசாமல் இருங்க. நான் நேரம் எடுக்கும் என்று நினைச்சன். நீ எல்லாத்தையும் பிழை பிழையாகத்தான் நினைப்பாயாக்கும். ஏன் அப்படி கேட்கிறீள்? கொஞ்சம் பொறு. ஏன் அப்படி என்று அப்ப தெரியும். இப்ப என்ன சொல்ல வாரியள்? உனக்கு நான் சொல்லி எது விளங்கி இருக்குது? கொஞ்சம் பொறு, தானா விளங்கும். சரி சரி. அதில உங்கடை வண்டவாளம்தான் தெரிய போகுது. இவர்கள் சண்டை பிடித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே வியட்நாம் நாட்டைச் சார்ந்த ஒரு தம்பதி வந்து அமர்ந்தார்கள். அவர்களை பார்க்க தனது நிலையை மறந்து மதுவுக்கு சிரிப்பு வந்தது. அதன் பின்பு பரிதாபமாக இருந்தது. அவன் தனது சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவர்களை மீண்டும் பரிதாபமாக பார்த்தான். அவர்களுக்குள் என்ன பிரச்சனையோ தெரியவில்லை. அவர்கள் ஒருவருடன் ஒருவர் கதைத்துக் கொள்ளவில்லை.
அதை நினைக்கும் போது தாங்கள் பருவாய் இல்லை என்று ஒரு கணம் அவனுக்கு எண்ணத் தோன்றியது. என்ன பிரச்சினை இருந்தாலும் கதைப்பதை நிறுத்துவதில்லை. கடித்து கடித்து கதை தொடரும். அது ஒரு வகையில் நன்மை என்று மது எண்ணிக்கொண்டான். அவன் அப்படி நினைத்துக் கொண்டு இருக்கும் போதே அந்த வியட்நாம் பெண், மன்னிக்க வேண்டும், நீங்கள் வந்து அதிக நேரமாகிவிட்டதா என்று கேட்டாள். இல்லை, சற்று முன்பே வந்தோம். நாங்கள் அதிக நேரத்திற்கு முன்பே வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். நாங்களும் நேரம் முந்தியே வந்து இருக்கிறோம். உள்ளேயும் யாரோ இருக்கிறார்கள் போல இருக்கின்றது. இதையும் இப்போது பலரும் பாவிக்கத் தொடங்கிவிட்டார்கள். அதனால் இங்கே இப்படி இருக்கிறது. இனி வரும் காலத்தில அலைபேசியில் கூட இந்த வசதிகள் வந்தாலும் வரலாம். நீங்கள் சொல்வது 100% உண்மை. கதைத்துக் கொண்டு இருக்கும் பொழுதே கதவு திடீரென திறந்தது. ஒரு வயது போன தம்பதி வெளியே வந்தனர். அதை பார்த்த மதுவுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் வியப்பாக இருந்தது. அவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. கமலா கண்ணை காட்டினாள். மதுவுக்கு அது ஆச்சரியமாக இருந்தாலும் கமலா தன்னையும் இழுத்துக் கொண்டு இங்கே வந்தது பிடிக்கவில்லை. அவன் அதனால் உதட்டை பிதுக்கினான். அவளுக்கு அது விளங்கியது. அதன் பின்பு அவள் அவனைச் சொரியவில்லை. அந்த வியட்நாம் குடும்பமும் தங்கள் மொழியில் ஏதோ கதைத்தார்கள். அவர்கள் அந்த வயது போன தம்பதிகள் பற்றியே கதைத்து இருப்பார்கள் என்பது விளங்கியது. என்ன கதைத்து இருப்பார்கள் என்பது மட்டும் சுத்தமாக விளங்கவில்லை. அந்த தம்பதிகளுக்கு கதவை திறந்துவிட்ட நபர் மதுவின் பெயரை அழைத்தார். மது முன்னே சென்றதும் கையை கொடுத்து, மார்ட்டின் என்றார். மதுவும் கையை கொடுத்து தன்னை அறிமுகம் செய்தான். அத்தோடு கமலாவும் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். உள்ளே சென்றதும் மதுவை ஒரு நாற்காலியில் இருக்க வைத்து பின்பு அவன் மார்பிலும் இடுப்பிலுமாக 2 பட்டிகள் பொருத்தப்பட்டன. அதன் பல இணைப்புகள் ஒன்றிணைத்து கணனியில் பொருத்தப்பட்டு இருந்தது. கணனியில் இருக்கும் மென்பொருள் மிச்சத்தை காட்டிக் கொடுக்க தயாராக இருந்தது. அதற்கு மார்ட்டின் கேள்வி கேட்பார். அந்த கேள்விகளுக்கு மது பதில் அளிக்க வேண்டும். பதில் சரியா அல்லது பிழையா என்பதை உடல் தரும் சமிக்கையை வைத்து அந்த மென்பொருள் கண்டுபிடித்துவிடும். மார்ட்டின் முதற் கேள்வியாக மதுவின் பெயரை கேட்டார். மது தனது பெயரை அமைதியாக கூறினான். இயந்திரம் அதை உண்மை என்றே காட்டியது. பின்பு மார்ட்டின் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கத் தொடங்கினார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு மது உண்மையாக பதில் கூறினான். கடைசியாக பிரமாஸ்திரம் போல அந்த கேள்வியை மார்ட்டின் மதுவிடம் கேட்டார். மது பதில் சொன்னான். அத்தோடு பரிசோதனை முடிவுக்கு வந்தது. மது நாற்காலியை விட்டு எழுந்தான். மார்ட்டின் கமலாவை பார்த்து, அவர் உண்மைதான் கூறுகிறார் என்று உறுதியாக கூறினார். அப்ப எப்படி அவர் போதையாகிறார்? அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது எனக்கு சரியாக தெரியாது. அது என்னுடைய அறிவுக்கு எட்டாதது. நீங்கள் உங்கள் மருத்துவருடன் கதைத்து பாருங்கள். அவர்கள் கண்டுபிடித்து கூறுவார்கள். இதற்கான பதிலை அவரால்தான் கூற முடியும். சரி, நாங்கள் கதைத்து பார்க்கின்றோம். உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி. பின்பு அவர் பணம் கட்டுவதற்கு கொடுத்த கட்டண ரசீதை வாங்கிக் கொண்டு இருவரும் புறப்பட்டார்கள். மதுவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவன் சிரித்த வண்ணம் இருந்தான். அவனுக்கு இந்த முடிவு ஏற்கனவே தெரியும். தெரிந்தாலும் அது பரிசோதனையின் மூலம் நிரூபிக்கப்பட்டமை மிகவும் மன மகிழ்வை தந்தது. மேற்கொண்டு கமலா கேள்வி கேட்க மாட்டாள் என்பது தெரியும். இருந்தாலும் அவள் தலை தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருக்கும் என்பது அவனுக்கு விளங்கியது. விளங்கினாலும் அவன் விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை. இவ்வளவு காலமும் தன்னை குடைந்ததற்கு சிறிது நேரம் தவிக்கட்டும் என்று பேசாது இருந்தான். ஆனால் கமலாவால் அப்படி இருக்க முடியவில்லை. என்ன பேசாமல் சிரிச்சுக் கொண்டு இருக்கிறீள்? ஏன் நான் இப்ப சிரிக்கவும் கூடாதே? சும்மா சிரிச்சா வேறை மாதிரி நினைப்பினம். அது நினைக்கிறவை நினைக்கட்டும். உன்ன மாதிரி சந்தேகப்படாமல் இருந்தால் சரிதான். அப்ப நீங்கள் உண்மை சொல்லுகிறீள் ஏண்டா? அது எப்படி குடிக்காமல் வெறிக்கும்? காத்து குடிச்சு வெறிக்குமா? நானும் ஒவ்வொரு நாளும் நிறைய காத்து குடிக்கிறனே. என்ன நடக்குது? எப்படி இந்த வித்தையை நீங்கள் மட்டும் செய்கிறீள்? மற்றவைக்கும் சொன்னா அது எங்களுக்கும் உதவியா இருக்கும் தானே. இன்னும் உனக்கு சந்தேகம் போக இல்லையா? விடை கிடைக்காமல் சந்தேகம் எப்படி போகும்? உனக்கு விடை கிடைக்கிறதுக்கு இடையில ஆயுள் முடிஞ்சிடும் போல இருக்குது. பகிடியை விட்டுட்டு உண்மையை சொல்லுங்க. எனக்கும் அதுக்கு சரியான விளக்கம் தெரியாது. தோற்றரிட்டை கேட்க வேணும். அவர் அதுக்கு முறையான விளக்கம் தர வேணும். அப்பதான் எனக்கும் முழுமையாக விளங்கும். அப்ப உங்களுக்கு கொஞ்சம் என்றாலும் விளங்கி இருக்கும் தானே. அதை மட்டும் சொல்லுங்க. இல்லாட்டி என்னை தலை இப்பவே வெடிச்சிடும் போல இருக்குது. எனக்கு தெரியாத அரைகுறை விஷயத்தை நான் உனக்கு சொல்ல முடியாது.
நாங்கள் தோற்றரிட்டை போகேக்கை அதை பற்றி கதைப்பம். அப்ப அவர் விளக்கமாக சொல்லுவார். இப்ப என்னை விடு. போய் உன்னுடைய வேலையைப் பார். பெரிய நடப்புத்தான். சரி. இவ்வளவு நாளும் என்னை குற்றம் சொன்னதுக்கு என்ன செய்ய போகிறாய்? நான் என்ன செய்ய வேணும்? முதல்ல தோற்றற்றை விளக்கமும் கேட்க வேணும். அப்பதான் இறுதி முடிவு தெரியும். அதுக்கு பிறகு உதை பற்றி கதைப்பம். சரி, இறுதி முடிவு தெரிஞ்ச பிறகு என்ன செய்ய போகிறாய்? அது வார முடிவைப் பொறுத்து தெரியும். எனக்கு நீங்கள் உண்மை பேசுகிறீர்கள் என்றதை இன்னும் நம்ப முடியாமல் இருக்குது. சரி சரி. 5. சாந்தன் மீண்டும் மதுவோடு அலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் மதுவின் வீட்டிற்கு வருவதாக கூறியிருந்தான். மதுவின் வீட்டில் சந்திப்பு நடப்பதால் கமலாவிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. இங்கே குடிப்பதற்கு மது இல்லை. மது பரிமாறும் சந்தர்ப்பமும் வராது. அதனால் அவள் சிறிது நிம்மதியாக இருந்தாள். சாந்தனின் மகள் லாவண்யாவால் எப்போதும் அவனுக்கு பிரச்சினையே. அது ஒரு தொடர்கதை. அதனால் அவன் ஆறுதலாக கதைக்க மதுவிடம் வருகிறான். அத்தோடு மதுவையும் நலம் விசாரிப்பதாக இருக்கலாம் என்று கமலா நினைத்தாள். அன்று சாந்தன் மதுவுக்கு மது வார்த்து கொடுத்த கோபம் அவளிடம் இருந்தாலும் அது அவன் தப்பு இல்லை என்பது கமலாவுக்கு விளங்கியது. தப்பே செய்யாதவன் மீது கோபம் கொள்வதில் எந்த நியாயமும் இல்லை என்று அவள் எண்ணிக்கொண்டாள். அவள் அப்படி யோசித்துக் கொண்டு நிற்கும் பொழுது அங்கே மது வந்தான். அவனுக்கு இவள் என்ன இப்படி யோசிக்கிறாள் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. என்ன, எந்த கப்பல் தாண்டு போச்சது என்றான். யார் அப்படி உங்களுக்குச் சொன்னது? ஆன், உன்னை பார்த்தா அப்படித்தான் இருக்குது. யார் இதை வந்து சொல்ல வேணும்? இவர் பெரிய வித்தைக்காரர். பார்த்தே எல்லாம் கண்டு பிடிச்சிடுவார். கதையை மாத்தாமல் விஷயத்தைச் சொல்லு. இல்லை, விஷயம் தெரியாமல் அண்டைக்கு அவர் மேல கோபப்பட்டன். உண்மையில அவரில பிழை இல்லை. உங்கடை பிரச்சினைக்கு நான் அண்டைக்கு அவர் மேல கோபப்பட்டது சரி இல்லை என்றது பிறகுதான் எனக்கு விளங்கி இருக்குது. அது என்னுடைய பிரச்சினை இல்லை. அப்ப ஆற்றை பிரச்சினை. உன்னுடைய பிரச்சினை. இப்ப ஏதாவது சாப்பிட ஏற்பாடு செய். அவள் யோசித்துக் கொண்டு போவதை மது இரசித்து பார்த்தான். சாந்தனை அந்த கோலத்தில் பார்த்த மது அதிர்ந்து போய்விட்டான். அவன் அப்படி மாறியதற்கான காரணம் என்ன என்பது அவனுக்கு விளங்கியது. அதற்காக இவன் தன்னை வருத்துவதால் எந்த பிரயோசனமும் வந்துவிடாது என்பதும் உண்மை. எனினும் தனக்கு என்று வரும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியே நடந்து கொள்வார்கள். சாந்தன் தனது பிரச்சினையை இப்படி வெளிக்காட்டுகிறான் என்று எண்ணினான். சாந்தனை வரவழைத்து சோபாவில் இருக்க வைத்தான். தொடர்ந்து அவனை பார்த்து, என்ன சாந்தன், இது என்ன கோலம்? உனக்கு பிரச்சினை இருக்குது என்று தெரியும். அதுக்காக இப்படி திரிகிறதால எதுவும் மாறாது என்று நான் நினைக்கிறேன். நீ சொல்லுகிறது சரி மது. ஆனா என்னால தாங்க முடிய இல்லை. இருக்கிறது ஒரு பிள்ளை. அதுவும் இப்படி என்றா யாரால தாங்க முடியும் சொல்லு? என்னால முடிய இல்லை. செத்தே போயிடலாம் என்று கூட சில வேளை நினைப்பன். இப்படி எல்லாம் கதைக்காதை சாந்தன். நீ இப்படி கதைக்கிறதை கேட்க கவலையாயிருக்குது. தயவு செய்து அப்படி எல்லாம் நினைக்காதை. நீ தனியாள் இல்லை. நீ ஏதாவது செய்தி எண்டா லாவண்யா என்ன ஆவாள் என்று முதல்ல யோசி. இல்லை, ரதாவினை பாடுதான் என்ன ஆகும் என்று யோசி. இனிமேலைக்கு நீ இப்படி எதுவும் நினைக்காதை சாந்தன். நானும் அப்படித்தான் சில வேளை நினைப்பன் மது. பிறகு மறுபடியும் வாழ்க்கை வெறுக்கத் தொடங்கிடும். லாவண்யா வரவர மோசமாகிப் போகிறது போல இருக்குது. அதை பார்க்க வேதனையாயிருக்குது. எங்கேயாவது போக வேணும் என்று நினைப்பன். அப்படி போனால் தனிய லாவண்யா ஏதாவது ஏடாபூடமாக செய்து போடுவாளோ என்றும் பயமாயிருக்குது. அந்த பயத்தில நான் எங்கேயும் அசைய முடியாமல் தவிக்கிறேன். விளங்குது சாந்தன். நீதான் நிலைமையை உணர்ந்து சமாளிச்சு நடக்க வேணும். நீ இதில சோர்ந்து போகக்கூடாது. உனக்கு மட்டும் பிரச்சினை இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சினை இருக்குது. என்ன செய்கிறது? சமாளிச்சு நடக்க வேண்டியதுதான். நீ தான் உன்னை குடும்பத்தினரை தூண். நீயே இப்படி ஈடாடக்கூடாது. அது எல்லாரையும் விழுத்தி போடும். கமலா சாந்தன் வந்திருப்பதை அறிந்து பால்தேநீரோடு வந்தாள். வந்தவள் சாந்தனை பார்த்து முதலில் அதிர்ந்தாலும் அதை சமாளித்துக் கொண்டு, என்ன அண்ண இந்த கோலம் என்றாள். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். லாவண்யாவினை பிரச்சினை ஓயிற மாதிரி இல்லை. அவள் ஏதும் செய்து போடுவாளோ என்று பயமாயிருக்குது. அந்த யோசனை இரவு பகல் என்று நிம்மதியாய் இருக்க விடுகிறதில்லை. என்ன அன்னை சொல்லுகிறீள்? இல்லை. முதல்ல கையை மட்டும் கீறிக்கொண்டு திரிஞ்சாள்.
இப்ப என்ன ஏண்டா தான் தற்கொலை செய்ய போகிறன் என்று விரட்டுகிறாள். ஆனா அவள் ஒரு நாள் அப்படிச் செய்து போடுவாளோ என்று எனக்கு பயமா இருக்குது. என்னென்ன இப்படிச் சொல்லுகிறீள்? தொடரோடை கதைச்சியளா? அவங்கள் திரும்பவும் தரப்பி எண்டுகிறாங்கள். அது ஒரு மணித்தியாலம் அவங்கள் கொடுக்கிற தரப்பிக்கும் நாங்கள் நாள் முழுவதும் அவளோட இருக்கிறதுக்கும் சரியா இருக்குமா? நீங்கள் சொல்லுகிறதும் உண்மை. ஆனா அவளுக்கும் தன்னை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இல்லை என்கிற ஏக்கமாக இருக்கலாம். அல்லது அது மாதிரியான ஏதாவது ஏக்கமாக இருக்கலாம். நீங்கள் கதையுங்க அன்னை. அவளோட நேரம் செலவழியுங்க. தொடரற்றை தரப்பிய விட அது நல்லா உதவி செய்யும் என்று நான் நினைக்கிறேன். அவளும் தாயும் நெடுக புடுங்கப்படுவினம். தன்னுடைய உடம்பு தான் காயமாக்கிறன். நீ யார் அதை கேட்க என்று எதிர்த்து கதைப்பாள். இப்ப என்னடா தனக்கு சாகிறதே சுகம் எண்ணுகிறாள். என்னிட்டை அவள் அப்படிச் சொல்ல இல்லை. தாயோடை மட்டும் இந்த கதையெல்லாம். யாரோடை கதைச்சாலும் அவள் மனதில இருக்கிறதைத்தானே சொல்லுகிறாள். இதை கேட்ட பிறகு நான் எப்படி நிம்மதியாய் இருக்க முடியும் சொல்லுங்க. சிலவேளை அவளுக்கு அம்மாவோடை பிரச்சனையோ என்னவோ. நீங்கள் கதைச்சு பாருங்க அன்னை. நான் கதைச்சா அவள் பெருசா கதைக்க மாட்டாள். அது ஒன்றும் இல்லை அப்பா எண்டிட்டு போயிடுவாள். அதுக்கு மேல என்ன செய்கிறது என்றே எனக்கு தெரியாது. இப்படித்தான் காலம் போகுது. தரப்பி என்று அவங்கள் லேசா சொல்லுகிறாங்கள். அது பெருசா வேலை செய்கிற மாதிரியும் தெரிய இல்லை. அப்ப நாங்கள் எங்க போக முடியும்? சண்டை பிடிச்சாலும் பெண்களை பிள்ளைகள் தாயோடைதான் கதைக்குங்கள் இல்லையே அன்னை. அது உண்மையோ என்று எனக்கு தெரியாது. எங்கடை வீட்டில தொடங்கினா அது பெரிய சண்டையாக போயிடும். அவள் தாயோடை கதை கேட்க அவ்வளவு கோபப்பட்டு கதைப்பாள். நான் கதைச்சா கொஞ்சம் அமைதியாக கதைப்பாள். ஆனா அவளுக்கு என்னோட கதைக்க நிறைய விஷயம் இருக்காது. நானும் அவளை இழுத்து பிடிச்சு வைச்சு கதைக்க முடியாது. கவனமாய் இருக்க வேணும் சாந்தன் என்றான் மது. அதுதான் மனசில நிம்மதி இல்லை. என்ன செய்கிறது என்றே தெரிய இல்லை. வெத்து வைச்சிருக்கிற ஒன்றும் இப்படி என்றா நாங்கள் என்ன செய்கிறது? எங்க போகிறது? லதாவுக்கும் இதே தலையிடி. இது லாவண்யாவுக்கு மட்டும் இல்லை. இங்க சில பிள்ளைகளுக்கும் இருக்குது. கவனமாய் பார்க்கிறது, அக்கறையா பேசுகிறது என்று நாங்கள் எங்களால இயலுமானதை செய்ய வேணும் என்றான் மது. வேற ஏதாவது நாட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் வைத்தியம் செய்ய முடியாதா என்றாள் கமலா. தெரிய இல்லை. அப்படி போகிறது என்றா நிறைய செலவாகும். அதை நாங்களே சொந்தமாக செலவழிக்க வேணும். வேலை வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வேற நாட்டில போய் இருந்து வைத்தியம் செய்ய முடியுமா? நீங்கள் சொல்லுகிறதும் உண்மை. இங்க வசதி இருக்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுண்டா செலவையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கோ என்று அரசாங்கம் விட்டிடும். அதாலதான் நாங்கள் அதை பற்றி பெருசா யோசிக்க இல்லை என்றான் சாந்தன். இங்கேயும் முழுமையா பார்க்கிறாங்களா என்றா அது கேள்விதான் என்றாள் கமலா. உண்மை. வேற வழி இல்லை. அது சரி, உங்கடை பாடுகள் எப்படி போகுது? என்ன ஒன்றும் விசேஷமாய் இல்லை என்றாள் கமலா. கமலா ஒரு சின்ன பிரச்சினை என்றாலும் பதறி அடிப்பா. அதை விட்டா இங்கே என்ன பிரச்சினை? நீங்கள் சுத்தமானவர்தான். உங்களுக்கு என்னை குறை சொல்லாமல் இருக்க முடியாதே. இப்ப எதுக்கு அதை எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொண்டு? அவருக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சினை காணாதே. அதுவும் அப்படியே. 6:10 மணிக்கு மதுவுக்கு மருத்துவர் நேரம் கொடுத்து இருந்தார். கமலாவும் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு நின்றாள். மருத்துவர் என்ன சொல்ல போகிறார் என்பதில் அவளுக்கு அடக்க முடியாத ஆர்வம். எல்லாம் நல்ல செய்தியாக இருக்க வேண்டும் என்பது அவளது உருக்கமான பிரார்த்தனை. இன்னும் அந்த மர்மம் அவிழவில்லை. மது பொய் சொல்லவில்லை என்பது மட்டுமே தற்போது உண்மை. ஆனாலும் அவன் ஏன் அப்படி நடந்து கொள்கிறான் என்பதற்கு எந்த விளக்கமும் இதுவரையும் கிடைக்கவில்லை. மதுவுக்கு சில வேளை தெரிந்து இருக்கும் என்பது அவள் ஊகம். அப்படி தெரிந்து இருந்தாலும் அவன் அதை ஏன் சொல்ல விரும்பவில்லை என்பது அவளுக்கு விளங்கவில்லை. மது புறப்பட்டான். அவனில் எந்த பதட்டமோ தடுமாற்றமோ இருக்கவில்லை. ஏதாவது தப்பு செய்வதென்றால் எப்படி இவனால் இவ்வளவு பதட்டம் இல்லாமல் சகசமாக இருக்க முடிகிறது என்பது அவளுக்கு சற்றும் விளங்கவில்லை. மருத்துவர் உண்மையை கூறிவிடுவார் என்கின்ற நம்பிக்கை அவளிடம் இருந்தது. அதற்கு பின்பு நிம்மதியாய் இருக்கலாம் என்கின்ற நம்பிக்கை உடன் மதுவை பார்த்தாள். அவன் எந்த கவலையும் இல்லாது தனது அலைபேசியை தற்போது கிண்டிக் கொண்டு இருந்தான். கமலாவுக்கு அதை பார்க்க முதலில் கோபம் வந்தது. பின்பு பொறாமையாக இருந்தது. தலையில் கூட்ட வேண்டும் என்கின்ற வெறி வந்தது. என்றாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். பின்பு பொறுமையாக, என்ன நான் இங்க இருக்கிறது தெரிய இல்லையே? ஓ,
என்ன என்ன இது புதுசா இருக்குது? இது நீ இப்படி கவலைப்படுகிறது? ஏன் எனக்கு கவலை இருக்கக்கூடாதே? இல்லாட்டி விருப்பம் இருக்கக்கூடாதே? இருக்கலாம். என்றாலும் அது கொஞ்சம் வியப்பாக இருக்குது. என்ன கதைக்கிறீள்? எனக்கு அப்ப உங்க மேல அக்கறையே இல்லை என்று நினைக்கிறீளா? அப்படி முழுமையா சொல்ல முடியாது. ஓ, அப்ப எப்படி சொல்லுகிறீள்? அதை விடு கமலா. இப்ப நேரமாகுது. போவமே. ஓ, அது அப்ப ஞாபகம் இருக்குது. இல்லாமலா? எனக்கு என்ன பிரச்சனையா? அல்லது பயமா அதுக்கு? அதிசயம். அதிசயம் இல்லை. நான் அப்பிராணி. பார்ப்பம். உண்மைக்குச் சாவில்லை. மருத்துவரிடம் சென்ற பொழுது அங்கே பலர் காத்து இருந்தார்கள். அவர் கொடுத்த நேரத்திற்கு இவர்களை உள்ளே அழைக்கவில்லை. அவர்களுக்கு முன்பு இருவர் மருத்துவரோடு கதைப்பதற்கு காத்து இருந்தார்கள். இவர்கள் இருவரையும் முடித்து மருத்துவர் தங்களை பார்ப்பதற்கு குறைந்தது 40 நிமிடங்கள் ஆவது எடுக்கும் என்பது கமலாவுக்கு விளங்கியது. மது எந்தவித பரபரப்பும் இல்லாது தொடர்ந்தும் அமைதியாக இருந்தான். கமலாவுக்கு அவன் அப்படி இருப்பதின் சூட்சுமம் விளங்கவில்லை. அதைவிட மருத்துவர் என்ன சொல்லப் போகிறார் என்பது கமலாவுக்கு விளங்கவில்லை. அதற்கான விடை கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில் வந்தால் இங்கு வரிசை முடிவதாக இல்லை. இவள் இப்படி சிந்தனையில் இருப்பதை பார்த்த மது அவளை வழமை போல வெறுப்பேத்த நினைத்தான். என்ன கமலா, எந்த கப்பல் தாண்டு போச்சது? சும்மா இருங்க, உங்களுக்கு எப்பவும் பகிடிதான். நான் சீரியஸாக கேட்கிறேன். நீ அப்படி கடுமையா யோசிச்சு கொண்டு இருந்தாய். பெரிய அக்கறை. அப்படி அக்கறை இருந்தா நாங்கள் ஏன் இங்க வரவேணும்? அப்படி ஒரு நிலையே வந்திருக்க முடியாதே. எல்லாம் என்னுடைய முன்வினை பயன். முன்வினை பயன்தான். யாற்றை முன்வினை பயன்? அது யாருக்கு வேலை செய்யுது என்று மட்டும் தெரிய இல்லை. ஓ, அப்படி வேற ஒரு நினைப்பா? நான் உண்மையை சொல்லுகிறேன். ஓ, நல்ல உண்மை. இடையில் மருத்துவர் வந்து காத்திருந்த மற்றைய நபர் ஒருவரை உள்ளே அழைத்துச் சென்றார். அடுத்தது தாங்களே என்பதில் மதுவுக்கு சிறிது நிம்மதியாக இருந்தது. இல்லாவிட்டால் கமலா ஏதாவது இடக்காக கதைத்துக் கொண்டு இருப்பாள். அப்படி கதைத்தால் இடைவிடாது அதற்கு பதில் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். நம்பாத அவளிற்கு பதில் சொல்லிச் சொல்லி மதுவிற்கு சலித்துவிட்டது. அதைத் தொடர்ந்தும் செய்வதற்கு அவனுக்கு இப்போது மனமோ பொறுமையோ இருக்கவில்லை. கமலாவும் தாங்களே அடுத்தது என்பதை விளங்கிக் கொண்டாள். அவளுக்கு அதை அவனோடு கதைக்காமல் இருக்க முடியவில்லை. அடுத்தது நாங்கள். இல்லையே, அதில வேறை உனக்கு சந்தேகமே? எனக்கு சந்தேகம் இல்லை. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினான். விளங்குதா? சரி சரி, மெத்த பெரிய உபகாரம். இவர்கள் கதைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது மருத்துவர் அங்கே வந்தார். கமலாவும் மதுவும் கதைப்பதை நிறுத்தி மருத்துவரை பார்த்தார்கள். மருத்துவருக்கு ஏற்கனவே மதுவை தெரியும். அதனால் அவர் அவனை பார்த்து தலையை உள்ளே வரும்படி ஆட்டினார். அதை விளங்கிக் கொண்ட மது எழுந்தான். அவனோடு கமலாவும் எழுந்தாள். மருத்துவருக்கு அது விளங்கவில்லை. மது, நீங்கள் மாத்திரம் வாருங்கள் என்றார் மருத்துவர். அவரின் கூற்று இங்குள்ள நடைமுறைக்கு சரியே. ஆனால் இவர்கள் வந்த விடயம் வேறு. அதை இருவரும் இருந்தே கதைக்க வேண்டும். அது மருத்துவருக்கு விளங்கவில்லை. மதுவுக்கு அது பெரும் சங்கடமாய் இருந்தது. இருந்தும் அதை மருத்துவருக்கு விளங்கப்படுத்துவது கட்டாயமாகியது. கமலாவும் என்னுடன் வருகிறாள் என்றான் மது மருத்துவரை பார்த்து. உங்களுக்கு பிரச்சினை இல்லை என்றால் எனக்கும் அதில் பிரச்சினை இல்லை. வாங்க வாங்க. மருத்துவர் சென்று தனது ஆசனத்தில் இருந்தார். கமலாவும் மதுவும் தங்களுக்கான ஆசனத்தில் அமர்ந்தார்கள். அவர்கள் அமர்ந்ததும், சொல்லுங்கள் மது, உங்களுக்கு என்ன பிரச்சினை என்றார் மருத்துவர் வழமை போல. அது ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி முழுமையா உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறது என்று எனக்கு விளங்கவில்லை. பருவாய் இல்லை, சொல்லுங்கள். நான் எப்பொழுதும் குடித்துவிட்டு அலைகிறேன் என்று கமலா சொல்கிறாள். என்னாலும் அப்படி அடிக்கடி உணர முடிகிறது. ஆனால் அது எப்படி என்று எனக்கு விளங்கவில்லை. உதாரணமாக, நான் வேலைக்குச் சென்றுவிட்டு வரும்போது எந்தவித தடுமாற்றமும் இருப்பதில்லை. ஆனால் வீட்டிற்கு வந்து சாப்பிட்ட பின்பு ஒரு மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலத்தில் குடித்தது போன்ற மயக்கம் எனக்கே இருப்பதை என்னால் உணர முடிகிறது. கமலா நான் களவாக குடிப்பதாக குற்றம் சாட்டுகிறாள். எனக்கு தெரியும் நான் களவாக எதுவும் குடிப்பதில்லை என்பது. இருந்தும் அந்த சமாதானம் அவளிடம் ஈடுபடுவதில்லை. அதுதான் இன்று என்னுடன் வந்து இருக்கிறாள். அவளுக்கு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம். நான் உண்மையைத் தவிர வேறு ஒன்றும் சொல்லவில்லை என்பது எனக்கு மட்டுமே தெரியும். இந்த பிரச்சினை எதனால் வருகிறது?
எப்படி இதிலிருந்து மீள்வது என்பதை தாங்கள் எனக்கு விளக்க வேண்டும். எனக்கே உங்கள் பிரச்சினை முழுமையாக விளங்கவில்லை. நீங்கள் சொல்வது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக உண்மை சொல்கிறீர்களா? குரவத்திற்காய் உண்மையை மறைக்கவில்லையா? அப்படி என்றால் இது எப்படி நடக்கிறது? நிச்சயமாக நான் துளியளவும் போய் சொல்லவில்லை. நீங்கள் விளக்கம் சொல்லி பிரச்சினையை தீர்த்து வைப்பீர்கள் என்று நம்பி வந்திருக்கிறேன். நான் பொய் சொல்கிறேன் என்பதே கமலாவின் முதல் குற்றச்சாட்டு. அதை நிரூபித்துக் காட்ட வேண்டும் என்பதற்காய் உண்மை அறியும் இயந்திரத்தில் பரிசோதித்து பார்த்துவிட்டாள். அதில் அவளிற்கு தோல்வியே கிடைத்தது. இருந்தும் அவளால் என்னை நம்ப முடியவில்லை. உங்களுக்கே குழப்பமாக இருக்கும் போது அவளுக்கு குழப்பமாக இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. எனக்கு இது எப்படி நடக்கிறது என்று விளங்கவில்லை. ஆனால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்றான் மது. ஓகே, நீங்கள் செயற்கையாக மது அருந்தவில்லை என்பதை நான் நம்புகிறேன். என்றாலும் இது ஒரு விசித்திரமான பிரச்சினை. இப்படியான பிரச்சினை என்னிடம் வருவது இதுவே முதன்முறை. நான் இதைப் பற்றி மேலும் அறிய வேண்டும். பரிசோதனைகள் நடத்த வேண்டும். நன்றி. நீங்கள் நம்புவது எனக்கு ஆறுதலை தருகிறது. சரி, நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் காலையில் என்ன சாப்பிடுவீர்கள்? நான் காலையில் எதுவும் சாப்பிடுவதில்லை. காப்பி மாத்திரம் அருந்துவேன் துக்ரர். அதோடை காலை சாப்பாடு சரி. காலைமை சாப்பிடாமல் விட்டு கனகாலம் ஆகுது துக்ரர். அது ஏதும் பிரச்சினையா? இல்லை இல்லை. நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. கேளுங்க துக்ரர். சரி, மத்தியானம் என்ன சாப்பிடுவீங்கள்? மத்தியானம் சலாட் சாப்பிடுவன் துக்ரர். காலையில இருந்து வீட்டிற்கு திரும்பி வரும் வரைக்கும் எந்த பிரச்சினையும் இருப்பதில்லை. அப்படித்தானே? நீங்கள் சொல்லுகிறது சரி துக்ரர். வேலையால வந்து என்ன சாப்பிடுவீள்? சோறுதான் துக்ரர். அதை சாப்பிட்டால் மட்டுமே நிம்மதி கிடைக்கும். எவ்வளவு சாப்பிடுவீங்கள்? என்ன துக்ரர் கேட்கிறீள்? நெடுநேரம் பசி இருந்திட்டு ஒரு நேரம் சாப்பிடுகிறது. கொஞ்சம் வயிறார சாப்பிடுவன். அப்படி சாப்பிட்டால் மட்டுமே பசி அடங்கும். பிறகு நிம்மதியாய் இருக்கும். சோற்றோடை என்ன சேர்த்து சாப்பிடுவீள்? கறி துக்ரர். கறி எண்டா? என்ன கறி? என்ன சேர்ப்பியள்? மீன், இறைச்சி, மரக்கறி, எண்டு பல வகையாய் இருக்கும் துக்ரர். கொஞ்சம் உரைப்பாய் இருக்கும். அது பருவாய் இல்லை. அது பிரச்சினையாய் இருக்காது. அப்ப எது துக்ரர் பிரச்சினை? சாப்பாட்டில ஏதும் பிரச்சினையா துக்ரர்? அப்படி எண்டா அதை மாற்றலாம் துக்ரர். மாற்றலாம். அதை நாங்கள் முதல்ல செய்து பார்க்க வேணும். அதுக்கு முதல் சில பரிசோதனையும் செய்ய வேணும். என்ன செய்ய வேணும் துக்ரர்? முதல்ல மலம் பரிசோதிக்க வேணும். நீங்கள் அதற்கான தகவலை வரவேற்பறையில் உள்ள தாதிகளிடம் பெற்றுக் கொள்ளலாம். அதன் பின்பு மேற்கொண்டு நாங்கள் என்ன செய்வது என்று யோசிக்கலாம். இது ஒரு வகை வருத்தமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் உட்கொள்ளும் மாப்பொருள் உங்கள் வயிற்றில் இருக்கும் மதுவங்களால் மதுவாக்கப்படுவதாய் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். பரிசோதனைகள் முடிந்தால் மட்டுமே அதைப் பற்றி விவரமாக சொல்ல முடியும். முதலில் மலத்தை பரிசோதிப்போம். பின்பு உங்களுக்கு குளுக்கோஸ் தந்து பரிசோதிக்க வேண்டும். அவை எல்லாம் ஒவ்வொன்றாக செய்யலாம். நீங்கள் மாப்பொருளை இயலுமானவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்படிச் செய்வதால் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்று அவதானியுங்கள். அப்ப இவர் குடிக்காமலே வெறிக்குதா? இது ஒரு வருத்தமா? என்றாள் கமலா நம்ப முடியாதவளாய். அதில உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் கமலா. இது ஒரு வியாதியாகவே இருக்க வேண்டும். உங்கள் கணவரை முதலில் நம்புங்கள். பிரச்சினையை நாங்கள் பரிசோதனையால் கண்டு பிடிக்க முடியும். நீங்கள் பயப்பட வேண்டாம். அவரை பழைய நபராக விரைவில் பார்க்க முடியும். அவர் மாப்பொருள் எடுக்காது விட்டாலே பழைய நிலைமைக்கு திரும்பி விடுவார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் என் ஊகம் முடிவல்ல. எதற்கும் முயற்சியுங்கள். விரைவில் நாங்கள் பிரச்சினையைக் கண்டு பிடித்துவிடலாம். எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. நான் தேவை இல்லாது அவரை சந்தேகப்பட்டுவிட்டேன். அதை எண்ண எண்ண இப்போது மிகவும் கவலையாக இருக்கிறது. கவலைப்படாதீர்கள் கமலா. குடும்பம் என்றால் இப்படியே இருக்கும். இப்பொழுதாவது நீங்கள் உண்மையை உள்வாங்கிக் கொள்வது மகிழ்ச்சியே. நீங்கள் அவரின் உணவில் தற்காலிகமாக எவ்வளவு மாப்பொருளை குறைத்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு குறைத்து கொடுங்கள். புரதம் நிறைந்த உணவுப் பொருட்களை அவர் அதிகம் சாப்பிடலாம். அதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. நிச்சயமாக நான் பார்த்துக் கொள்கிறேன் துக்ரர். எனக்கு இப்போது மதுவை எண்ணும் பொழுது பெருமையாக இருக்கிறது. நான் அவரை நம்பாது மிகவும் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் என்பது எனக்கு சிறுமையாக தோன்றுகிறது.
எப்படி நான் இந்த தவற்றிற்கு மன்னிப்பு கேட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. வாழ்க்கை என்றால் அப்படியே. நீங்கள் இருவரும் மிகவும் அழகான ஒரு குடும்பம். மது மிகவும் கனிவானவர் போன்று தோன்றுகிறார். அவரை நீங்கள் முழுமையாக நம்பலாம். இது ஒரு விசித்திரமான வருத்தம். ஆரம்பத்தில் பலரையும் குழப்பமடைய வைக்கும். பரிசோதனை முடிவுகள் வருவதற்கு முன்பு முழுமையாக என்னால் சொல்ல முடியாது. பரிசோதனையில் நான் நினைப்பது சரியாக இருந்தால் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அதை நாங்கள் சமாளிக்கலாம். இதை கேட்க எனக்கு மிகவும் நிம்மதியாய் இருக்கிறது தொடர் என்றாள் கமலா. நீங்கள் கீழே செல்லுங்கள். பரிசோதனைக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிவிட்டு செல்லுங்கள். பரிசோதனை முடிவு வந்ததும் நான் உங்களுடன் தொடர்பு கொண்டு கதைக்கிறேன். நன்றி தொடர். பின்பு இருவரும் புறப்பட்டு பரிசோதனை நிலையத்திற்கு சென்றனர். அங்கே பணம் கட்டிய பின்பு அவர்கள் கொடுத்த உபகரணத்தை வாங்கிக் கொண்டு இருவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர். அதுவரையும் முனமாக இருந்த கமலாவால் அதற்கு மேல் முனமாக இருக்க முடியவில்லை. அவளுக்கு அவனைத்தான் அதிகமாக துன்புறுத்திவிட்டதான உணர்வு. அதை எப்படி சரி கட்டுவது என்பது அவளுக்கு விளங்கவில்லை. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்கின்ற நம்பிக்கையுடன் அவள் அவனை கரைக்கத் தொடங்கினாள். மதுவுக்கும் கமலா இப்படி ஏதாவது தொடங்குவாள் என்பது தெரியும். எதற்கும் அவளாக கதை கட்டும் என்று காத்திருந்தான். சொரி ஆன் சொரி. என்னத்துக்கு இப்ப இந்த சொரி? உங்களை பிழையா விளங்கிக் கொண்டதுக்கு. ஓ அதுக்கா? அதுக்கு என்னை பொறுத்தவரையில உனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் செய்தது தப்பு. உங்களை நம்பாதது அதைவிட பெரிய தப்பு என்று தெரியும். அதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் உங்களில இருந்த அளவிட முடியாத அன்பு. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். உங்களில உள்ள வெறுப்பிலையோ அல்லது வீம்பிற்கோ சண்டை பிடிக்க வேணும் என்று நான் அப்படி செய்ய இல்லை. அது உங்களுக்கு நல்லா விளங்கும். விளங்கிக் கொள்ளுவியல் என்று நான் நினைக்கிறேன். நீ என்ன சமாதானம் வேணும் என்றாலும் செய்து பார்க்கலாம். ஆனா நான் உன்னை இந்த ஜென்மத்தில மன்னிக்க மாட்டேன். அதை நீ ஒரு நாளும் என்னிவட்டை இருந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன் என்னை மன்னிக்க மாட்டீள்? நான் என்ன அப்படி மன்னிக்க முடியாத குற்றமா செய்திருக்கிறேன்? ஓ மன்னிக்கிற குற்றமா இது? இவ்வளவு காலம் என்னோட ஒண்டா வாழ்ந்து போட்டு நீ என்னிலை நம்பிக்கை இல்லாமல் நீ இப்படி கேவலமாய் இருப்பாய் என்று நான் ஒரு நாளும் நினைக்க இல்லை. அதை என்னால என்றைக்கும் ஜீரணிக்க முடியாது. உன்னை நினைக்கவே இப்ப வெறுப்பாய் இருக்குது. சொரி சொரி சொரி. நான் உங்களை காயப்படுத்த வேணும் என்று நினைச்சு எதையும் சொல்ல இல்லை. எல்லாம் உங்களில இருந்த அன்பில மட்டுமே அதை செய்தன். அதை நீங்கள் முழுமையா விளங்கிக் கொள்ள வேணும். என்னை நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. நான் செய்தது சரியா அல்லது பிழையா என்றது அப்ப உங்களுக்கு விளங்கும். உங்களிட்டை இருந்து நான் அந்த புரிந்துணர்வை எதிர்பார்க்கிறேன். உந்த சமாளிப்பு எல்லாம் என்னிட்டை ஈடுபடாது. நீ உந்த முயற்சியை கைவிடுகிறது நல்லது. எதுக்கு பயனளிக்காத முயற்சி எல்லாம். நீ செய்தது என்னை அப்படி பாதிச்சு இருக்குது. நான் இந்த முயற்சியை கைவிட முடியாது. இது என்னுடைய வாழ்க்கை. நான் விக்கிரமாதித்தனாட்டம் இந்த முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பன். அது முருங்கை மரமாய் இருந்தால் என்ன, பனி மலையாய் இருந்தால் என்ன. நீ நல்லாய் முயற்சி செய். நான் அந்த விக்கிரமாதித்தனுக்கு ஒரு நாளும் மயங்க மாட்டன். பார்ப்பம். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் எண்டுவினம். உங்களை கரைக்க முடியாதா என்ன? கல்லு கரையலாம். என்னை ஒரு நாளும் கரைக்க முடியாது. உங்களுக்கு என்னில இருக்கிற அன்பு அவ்வளவு தானா? எனக்கு உன்மேல நிறைய அன்பு ஒரு காலத்தில இருந்துச்சது. இப்பவும் நீ அதை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் நீதான். இவ்வளவிற்கு பிறகும் நான் மாறாமல் இருப்பன் என்று நீ எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் ஒன்றும் புத்தன் இல்லை. அதை நீ விளங்கிக்கொள். நான் அதை இல்லை என்று சொல்ல இல்லையே. நான் உங்களை நம்பாதது பெரிய தப்பு. அதுக்காக நான் இப்ப நிறைய கவலைப்படுகிறேன். ஆனா உலகத்தில தப்பு பண்ணாத மனுஷரே இருக்க முடியாது. நானும் சாதாரணமாக அதில ஒருத்தி. உங்களுக்கு தப்பை மன்னிக்கிற பெரிய மனசு இருக்குது என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது நீங்கள் எனக்கு தருகிற மன்னிப்பாகவும் இருக்கும், தண்டனையாகவும் இருக்கும். நீங்கள் எப்படி பூத்தர் இல்லையோ நானும் அப்படியே. மனுஷர் எண்டா பிழை விடுகிறது வழமை. அதை மன்னிக்கிறதும் வழமை. இது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். இங்க பாரடா இவவை. என்ன இங்க பாரடா? நீ இப்ப நல்லாய் கதைக்கிறாய். நான் நல்லாய் கதைக்கேல்லை. நல்லதை மட்டும் கதைக்கிறேன். உண்மையை மட்டும் சொல்லுகிறேன். நீங்கள் யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேணும். அதை ஏற்றுக்கொள்ள வேணும். ஓ
பகிடி விடாதையுங்க. நான் சீரியஸா கதைக்கிறேன். நீங்கள் விளங்கிக் கொள்ளுவியல் என்று நினைக்கிறேன். அது எனக்கு தெரியும். அதைப் பற்றி ஆறுதலா யோசிக்கலாம். இப்ப ஒரு அவசரமும் இல்லை. மிஞ்சினா கெஞ்சுவார். கெஞ்சினா மிஞ்சுவார் என்று வினம். அதைப் போல இருக்குது இப்ப உங்கடை நடப்பு. அடக்கி வாசியுங்க. பிறகு திரும்பவும் கசரப்படுவியல். விருட்டுரியா? அப்ப ஒழுங்கா பதில் சொல்லுங்க. என்னால இப்படித்தான் பதில் சொல்ல முடியும். விருப்பம் ஏண்டா கேள். இல்லாட்டிப் போய் உன்னை அலுவலைப் பார். சரி சரி கோவிக்காதையுங்க. இப்ப கோவிக்காமல் சந்தோஷமாய் இருக்க வேண்டிய நேரம். இதுவரையும் சண்டை பிடிச்சது காணும். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. சரி சரி. என்ன செய்கிறது? பாவத்திற்காக கதைக்க கூடாது. முதல்ல முழுமையா மன்னிக்க வேணும். பிறகு எங்கடை பிரச்சினையை கதைக்க வேணும். அது அழகு என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு எல்லாம் நாள் எடுக்கும். இப்போதைக்கு வேணும் என்றால் யுத்த நிறுத்தம் செய்யலாம். அது மட்டுமே என்னால இன்றைக்கு செய்யக்கூடியது. உனக்கு நல்லா விளங்கிச்சா? என்னால அதை எல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது. தயவு செய்து உங்கடை எண்ணத்தை மாத்துங்க. நீ ஒத்துக்கொண்டால் என்ன, ஒத்துக்கொள்ளாட்டி என்ன? நான் என்ன முடிவு செய்திருக்கிறேனோ அப்படித்தான் நடக்க முடியும். உனக்காக கொஞ்சம் விட்டு தரலாம். ஆனா முழுமையா விட்டுத்தர முடியாது. உங்களோட கதைச்சு பிரயோசனம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்குது. நல்லது, போய் அதைப் பார். 7. அன்று சாந்தன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டான். வழமையாக ஆறுதலாக கதைப்பதற்கு அழைக்கிறான் என்று எண்ணிய மது தொலைபேசியை எடுத்தான். தொலைபேசியை எடுத்த மதுவிற்கு கவலையாக இருந்தது. மறுவேளைகளில் தொலைபேசி எடுத்தால் உற்சாகமாக கதைப்பவன் இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டுவிட்டு எதுவும் பேசாது மனம் சாதித்தது மதுவுக்கு என்னவோ போன்று இருந்தது. அவன் அதற்கு மேல் பொறுமை காக்க விரும்பவில்லை. ஏதோ நடந்து இருக்கிறது என்பது அவனுக்கு விளங்கியது. ஆனால் என்ன நடந்தது என்று மாத்திரம் விளங்கவில்லை. அதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்தவனாய், என்ன போனை எடுத்துட்டு பேசாமல் இருக்கிறாய் சாந்தன் என்றான். என்னால பேச முடிய இல்லை மது. எனக்கு ஏன் இப்படி நடக்குது மது? ஏன் கடவுள் என்னை மாத்திரம் இப்படி சோதிக்கிறான் மது? நான் என்ன செய்கிறது மது? செத்து போயிடலாம் போல இருக்குது என்று கூறியவனின் குரல் உடைந்து அழுகையாக மறுமுனையில் தெரிப்பது மதுவிற்கு அபஸ்சுரமாக கேட்டது. அவன் அதை எதிர்பார்க்கவில்லை. அவனால் அதை தாங்க முடியவில்லை. இதயம் பறப்பதற்காய் அடிப்பது போல அடித்தது. அவனுக்கு கட்டுப்படுத்த முடியாத பதட்டமாக இருந்தது. தனது பதட்டத்தால் அவனை மேலும் பதட்டப்படுத்தக்கூடாது என்பதால் அதை மறைத்து கொண்டு சமாதானமாக அவன் பேசத் தொடங்கினான். என்ன நடந்தது சாந்தன்? நீ ஏன் அழுகிறாய்? லாவண்யா எப்படி இருக்கிறாள்? அவள் ஏதும் செய்தாளா? ஓமடா மது, அவள்தான். நான் என்ன செய்கிறது? என்ன சாந்தன் செய்தவள்? இப்ப என்ன செய்கிறாள்? இப்ப எப்படி இருக்கிறாளடா? அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்குது. எனக்கு என்ன செய்கிறது என்று தெரிய இல்லை. என்ன என்ன செய்தவள்? திடீரென்று அவளுக்கு என்ன நடந்தது? இப்ப எப்படி இருக்கிறாள்? அவள் தற்கொலை செய்ய கையை அறுத்து கொண்டு அறையிக்க கிடந்து இருக்கிறாள். லதா ஒரு மாதிரி அதை கண்டு பிடிச்சிட்டாள். கதவை உடைச்சுத்தான் ஆளை வெளியே கொண்டு வந்தன். ஏதோ நல்ல காலம் அரும்பொட்டில தப்பிட்டாள். நேரத்திற்கு கொண்டு போனதால இரத்தமும் குளுக்கோசம் எத்தி ஒரு மாதிரி ஆளை காப்பாத்தி போட்டாங்கள். அப்ப நாங்கள் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வாரம் சாந்தன். அவளை நாங்கள் பார்க்க வேணும். அவளோடை நாங்கள் கதைக்க வேணும். அது முடியாது மது. ஏன்? அவளோடை இப்போதைக்கு தாங்கள் கதைக்கிறோம் என்று சொல்லுகிறாங்கள். அவங்கடை தரப்பி போல. அதால எந்த அளவுக்கு பிரயோசனம் இருக்கோ தெரியாது. ஆனா இப்போதைக்கு அவளை பார்க்க இயலாது. இது ஒரு வகையில நல்லது என்றும் சொல்லலாம். ஏன் என்றால் இப்ப அவங்களுக்கு உண்மையான பிரச்சினை விளங்கி இருக்குது என்று நினைக்கிறேன். அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இவங்கள் சிலவேளை உண்மையானதுக்கே முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுடுவாங்கள். பிறகு பிரச்சினை பெருசாக அதை பற்றி அக்கறைப்படுவாங்கள். அப்படித்தான் இதுவும் இருக்குது. அது எனக்கே வரும் என்று நான் நினைக்க இல்லை. ஆனால் எனக்கே அது வந்து இருக்குது. நான் என்ன செய்கிறது? கவலைப்படாதே சாந்தன். எல்லாம் மாறும். லாவண்யாவும் குணமாவள். நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாய் இருப்போம். நீ தேவை இல்லாமல் கவலைப்படாத. எல்லாம் கேதியாக சரியாகிடும். நீ ஏதோ ஆறுதலுக்குச் சொல்லுகிறாய். நானும் அப்படி என்றுதான் இவ்வளவு காலமும் இருந்தன். ஆனா என்ன மாறி இருக்குது? ஒன்றும் மாற இல்லை. அவள் வர வர மோசமாகிப் போய்க் கொண்டு இருக்கிறாள்.
அப்படி எல்லாம் நீயே மனதை விட்டுடாத சாந்தன். அவள் கெதியாக சரியாகிடுவாள். நீ நம்பிக்கையோட இருந்தால் அவளும் முழுமையா குணமடைய முடியும். அதால நீ இப்படி எதிர்மறையா சிந்திக்கிறதை விட்டுடு. நான் எதிர்மறையா சிந்திக்க வேணும் என்று இல்லை. அப்படித்தானே நிலைமை இருக்குது. இதை வைச்சு என்னை நம்பிக்கையோட இருக்கச் சொல்லுகிறாய். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்கினம். இது உன்னுடைய மகளிரை வாழ்க்கை. உனக்கு இதைவிட எந்த தெரிவும் இல்லை. நீ உன்னுடைய மகளுக்காக எப்படி என்றாலும் அதை செய்ய வேணும். என்னவோ சொல்லுகிறாய். என்னுடைய நிலைமையில இருந்து இதை பற்றி நீ சிந்திக்க வேணும். எனக்கு எவ்வளவு வேதனையாகவும் கவலையாகவும் இருக்குது தெரியுமா? கொஞ்சம் பொறு. அமைதியா இரு. எல்லாம் ஆறுதலாய் யோசிச்சுச் செய். அப்ப எல்லாம் சரியாகும். நீ தேவை இல்லாமல் பயப்படாதே. அவள் நல்லாய் வருவாள். நானும் அந்த நம்பிக்கையோடையே இருக்கிறேன். இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? சரி சாந்தன், அமைதியா இரு. எப்ப அவங்கள் பார்க்கலாம் என்று சொல்கிறாங்களோ அப்ப எங்களுக்கு உடனடியாக போன் பண்ணிச் சொல்லு. நாங்கள் அவளை வந்து பார்க்க வேணும். லதாவை கவலைப்படாமல் இருக்கச் சொல்லு. ஏலும் ஏண்டா நாங்கள் உங்களை கேதியா வந்து பார்க்கிறோம். சரி, நான் போன் பண்ணுகிறேன். எப்ப என்றாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்பவும் வீட்டை வரலாம். நாங்களும் தனியத்தானே இருக்கிறோம். விளங்குது. எல்லாரும் இங்க தனியாகத்தான் இருக்கிறோம். அதுதான் இங்கத்தை யதார்த்தம். நாங்கள் கேதியா வாரம். சரி, மது உங்களையும் நான் தேவையில்லாமல் கவலைப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன். நீ பிறன்ட்டான் என்றாலும் நான் நிறைய தொந்தரவு கொடுக்கிறேன். இனிமேலைக்கு நான் இப்படி தொந்தரவு கொடுக்க கூடாது என்று நினைக்கிறேன். ஏனடா இப்படி கதைக்கிறாய்? பிறண்டா பிறன்டானடா. அதுக்கு எல்லாம் வரையறை விதிக்க கூடாது. நீ எப்படி தொடர்பு கொண்டாலும் எனக்கு மனமார்ந்த சந்தோஷம். அதுல எப்பவும் எந்த மாற்றமும் இருக்காது. உனக்கு எப்பவும் அதுல எந்த சந்தேகமும் இருக்க தேவையில்லை. உண்மையில நான் இந்த வகையில புண்ணியம் செய்தவன். சந்தோஷம்டா. எனக்கு எப்பவும் உன்னை நினைக்க பெருமைதானடா. அதுதான் எனக்கும். நீ என்னுடைய நண்பன். நண்பன் ஏண்டா அதுக்கு முன்னுக்கு எதுவும் வர முடியாது. விளங்குது. எனக்கு லாவண்யா சரியாக இருந்தால் வாழ்க்கையில என்ன குறை? ஆனா அதுதான் பிழைச்சு போச்சது. அதுதான்ரா வாழ்க்கை. அதுவே கடவுளினை விளையாட்டு. எல்லாம் கிடைச்சு நாங்கள் எப்பவும் சந்தோஷமாய் இருந்தால் கடவுள் எண்டே நினைப்பே இல்லாமல் போயிடுவோமோ என்று அவருக்கே பயம் போல இருக்குது. அதுதான் இப்படியான சோதனை போல. எங்களால என்ன செய்ய முடியும்? நாங்கள் சாதாரண மனுஷர்கள்தானே. அது ஏதோ கேட்க சரியாக இருக்கும். ஆனால் அனுபவிக்க சரியாக இருக்காது என்றதை அனுபவிக்கேதானே தெரியுது. அதுதான் இப்ப என்னுடைய நிலைமை. அது உண்மைதான். அதை யாரும் மறுக்க முடியாது. என்றாலும் நம்பிக்கையோடு வாழ வேணும். எல்லாம் எங்கடை விருப்பப்படியா நடக்கும். நாங்கள் கட்டாயம் எல்லாத்தையும் சமாளிக்க வேணும். நீ சொல்லுகிறது சரி. எது என்றாலும் போராட வேணும். அது எனக்கு இப்ப விளங்குது. நான் இனி என்னை மாத்திக்கொள்ள வேணும் என்று நினைக்கிறேன். நீ இப்ப சொல்லுகிறது பொன்னான வார்த்தை. அனுபவம் வாழ்க்கையில கிடைக்கிற முக்கியமான நாணம் இல்லையே. மரண வேதனையென அனுபவங்கள் தொடராக வாழ்க்கை நாணத்தை தருகுது. அந்த அக்கினியை மிதிக்கிறது பெரும் சோதனை. சரி, கவலைப்படாமல் இரு. நான் நேரம் கிடைக்க உனக்கு போன் பண்ணுகிறேன். ஓகே, வாய். 8. மருத்துவரிடம் பரிசோதனைக்கான பொருளை கொடுத்து ஒரு கிழமை இருக்கும். மருத்துவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னை வந்து சந்திக்குமாறு மதுவை கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து கமலாவுக்கும் மதுவுக்கும் பரபரப்பாய் இருந்தது. கமலாவிற்கு தான் சந்தேகப்பட்டது எல்லாம் பிழையானதில் தொடர்ந்தும் வருத்தமாக இருந்தது. மதுவை தான் ஒருபோதும் அப்படி எண்ணி இருக்கக்கூடாது என்பது விளங்கியது. பிழை விட்டாகிவிட்டது. அதை இனி மாற்ற முடியாது. அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். மதுவிற்கு கோபம் இருக்கிறது. இருந்தாலும் அவன் மாறிவிடுவான் என்பதை அவள் முழுமையாக நம்பினாள். அதற்கு காலம் எடுக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். இன்றும் மருத்துவர் மதுவை வரவழைத்ததைத் தொடர்ந்து கமலாவும் அவனோடு போவதாய் முடிவு செய்திருந்தாள். முடிவு செய்தாலும் மது ஒத்துக்கொள்வானா என்பது அவளுக்கு விளங்கவில்லை. என்றாலும் அவள் ஒரு நம்பிக்கையில் புறப்பட்டுவிட்டாள். இப்போதாவது அவனிடம் அனுமதி கேட்க வேண்டும். மதுவிற்கு கோபம் குறையும் வரையும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பது அவளுக்கு விளங்கியது. சிலவேளை இதுவே தப்பு என்று அவன் கூறினாலும் கூறலாம் என்கின்ற பயமும் அவளிடம் இருந்தது. அதை எல்லாம் நினைத்து நேரத்தை வீணாக்காது தனது மனக்கிடக்கையை அவள் தெரிவிக்க தயாரானாள். அப்பா, நானும் உங்களோடே வாரன்.
அது என்ன அப்பா? நான் உனக்கு முதல்ல அப்பா இல்லை. எனக்கு உந்த அப்பா என்று கூப்பிடுகிறது எல்லாம் பிடிக்காது. அது உனக்கு தெரியாதே. அடுத்ததா நான் என்னுடைய சொந்த பிரச்சனையா தொடரிட்டை கதைக்கப் போகிறேன். நீ அங்க எதுக்கு வாராய்? எனக்கு தனிய போய் வரத் தெரியும். இப்ப எனக்கு என்ன பிரச்சனை என்று உனக்கு தெரியும். அதை எப்படி சமாளிக்கிறது என்றும் எனக்கு தெரியும். நீ தேவை இல்லாமல் உன்னை நேரத்தை வீணாக்க வேண்டாம். உங்களை கோபத்தை இப்ப என் நிலை காட்டாதையுங்க. அப்பா என்று உங்களை கூப்பிடாமல் வேறை எப்படி கூப்பிடுகிறது? ஏன் உங்களை பழைய காலத்தில கூப்பிட்டது போல கூப்பிட வேணுமே? அதைவிட தொடர் சொல்லாமல் நீங்களே ஒரு முடிவுக்கு வராதேங்க. எதுக்கும் கொஞ்சம் தயவு செய்து அடக்கி வாசியுங்க. அதுதான் நல்லது. என்ன என்றாலும் நான் குடிகாரன் என்று தொடர் சொல்ல இல்லை. அது மாறாது எண்டுகிறதும் எனக்கு நல்லாய் தெரியும். ஏன் என்றா எனக்கு நான் யார் எண்டுகிறது நல்லா தெரியும். தப்பு. நான் சந்தேகப்பட்டது தப்பு. அதுக்காக அதையே பிடிச்சு கொண்டு அலைவியளா? கொஞ்சம் மன்னிச்சு நல்ல மனுஷரா நீங்க இருங்க. நான் பிழை விட்டிட்டன் என்றதுக்காக நீங்களும் குழந்தை பிள்ளையாட்டம் அடம் பிடிக்கிறது நல்லாய் இல்லை. இப்பதான் இந்த நாணம் எல்லாம் வருகுது போல இருக்குது. நீ என்ன என்றாலும் சொல். ஆனா நான் இப்ப போக வேணும். நான் என்ன போக வேண்டாம் என்றா சொல்லுகிறேன். நானும் உங்களோட வாரன் என்று சொல்லுகிறேன். நீ அங்க வந்து என்ன செய்ய போகிறாய் என்றுதான் நான் கேட்கிறேன். உனக்கு இன்னும் என்னில நம்பிக்கை வரையில்லையா? தொடர்ந்து சந்தேகம் போல இருக்குது. ஐயோ, அப்படி எல்லாம் இல்லை. தயவு செய்து அது என்ன வருத்தம்? அதை எப்படி மாத்தலாம் என்றதை அறிய வேணும் என்ற ஆர்வத்தில வாரன் என்றேன். சரி, நீங்கள் இவ்வளவு வேண்டாம் என்றால் நான் வர இல்லை. எனக்கு கொடுத்து வைச்சது அவ்வளவுதான். நீ அரைகுறை விருப்பத்தோட இங்க நிற்க வேண்டாம். சரி, என்னோட வா. வந்து இதையும் பார். அப்பதான் உன்னுடைய சந்தேகம் முழுமையாக போகும். அதுக்கு பிறகு உனக்கு நிம்மதியாயிருக்கும். நான் அதுக்காக வரவேணும் என்று சொல்ல இல்லை. நீங்கள் அப்படி என்றா தனிய போயிட்டு வாங்க. இல்லை, பருவாய் இல்லை. வா. உங்களுக்கு முழுமையான விருப்பம் இல்லாமல் நான் வர இல்லை. நீங்கள் தனிய போயிட்டு வாங்க. எனக்கு முழுமையான விருப்பம். நீ இப்ப என்னோட வா. போகிறதுக்கு நேரம் ஆகுது. பிந்திப் போனா பிறகு திரும்ப வேற நேரம் எடுக்க வேணும். மிஸ் பண்ணின நேரத்திற்கும் காசு கட்ட வேணும். ஏன் தேவை இல்லாத சிக்கல்கள் எல்லாம்? இதெல்லாம் உனக்கும் தெரியும் தானே? அதுவும் உண்மைதான். சரி, வாங்க எதையா போவோம். என் மேல கோபம் இல்லையே? இல்லை. வா. தான்ஸ் அப்பா. அது மனதில இருக்கட்டும். நிச்சயமா இருக்கும். நான் உங்களை நம்பாததற்கு சொரி அப்பா. நான் உங்களை முழுமையா நம்பி இருக்க வேணும் என்றது இப்ப விளங்குது. என்றாலும் தப்புதான். சரி, வா. அதன் பின்பு இருவரும் புறப்பட்டு மருத்துவரிடம் சென்றார்கள். மது இப்பொழுது உணவில் கவனமாக இருந்தாலும் கமலாவே வாகனத்தை செலுத்தினாள். மருத்துவரிடம் இருந்து முடிவு வரும் வரைக்கும் தானாக எந்த இறுதி முடிவுக்கும் வரவேண்டாம் என்று அவன் எண்ணி இருந்தான். இருந்தும் மதுவுக்கு தன்னால் இப்பொழுது வாகனத்தை செலுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் கமலா வாகனம் ஓட்டுவதை அவன் தடுக்கவில்லை. எதற்கும் நாங்கள் பாதுகாப்பாய் இருப்பதே நல்லதென அவன் மனதில் முடிவு செய்து கொண்டான். ஆனால் கமலா வாகனத்தை செலுத்தும் பொழுது தானும் அப்படி விரைவாக வாகனத்தை செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனிடம் வந்தது. எப்படி இருந்தாலும் தான் அதற்கு பொறுத்திருக்க வேண்டும் என்பதை விளங்கியவனாய் நுணமாக இருந்தான். கமலாவுக்கு அவன் நுணம் பிடிக்கவில்லை. அதனால் அவள், என்ன பேசாமல் இருக்கிறீள் என்றாள் அவனை பார்த்து. நான் பேசினால் நீ நம்பிடுவாயாக்கும். பிரயோசனம் இல்லாமல் நான் கதைச்சால் என்னை விசரன் என்று நினைக்க மாட்டினமா? திரும்பவும் தொடங்காதையுங்க. நடந்தனவாக இருக்கட்டும். இனி நடக்கிறதை மட்டும் நாங்கள் பார்ப்போம். இப்பதான் இந்த தத்துவங்கள் எல்லாம் வெளியே வருகிறது போல. இது கொஞ்சம் முதல் வந்து இருந்தால் நல்லாய் இருந்திருக்கும். சரி, பருவாய் இல்லை. பிளீஸ், தயவு செய்து. சரி சரி, நானும் உன்னை மாதிரி இருக்க முடியாது. அப்பாடி, இப்பவாவது மனது வந்துச்சே. என்ன செய்கிறது? நானும் விழுந்து கடிக்கவா முடியும்? சரி, நான் அப்படியே இருந்திட்டு போகிறேன். விளங்கினால் சரி. நல்லாய் படிச்சாச்சது. இப்ப எனக்கு நல்லாய் உண்மை விளங்கிட்டது. இனி ஒரு நாளும் இப்படி நடக்காதப்பா. தயவு செய்து என்னை விட்டுடுங்க. மன்னிச்சிடுங்க. திரும்பவும் சொரி. சொரி. விளங்கிச்சா? அது நல்லது. இப்படியே இருந்துகொள். அது எங்கள் இருவருக்கும் நல்லது.
வழமை போல மருத்துவருக்காய் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டி வந்தது. காத்திருப்பு முடியவும் மருத்துவர் அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றார். அப்போது அவர் சிரித்த வண்ணம் சென்றார். அதனால் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை மதுவால் சற்றும் மதிக்க முடியவில்லை. கமலாவுக்கும் எதுவும் விளங்கவில்லை. மதுவின் முகத்தை பார்த்த வண்ணம் உள்ளே வந்தாள். மருத்துவர் உள்ளே சென்றதும் ஆசனத்தில் அமருமாறு கேட்டுக்கொண்டார். பின்பு இருவரும் ஆசனத்தில் அமரவும் அவர் பேசத் தொடங்கினார். நீங்கள் பயப்படத் தேவை இல்லை. நான் நினைத்தது போலவே இது மதுவங்களால் உண்டாகிற பிரச்சினையே. இதற்கான மருந்தை கொடுத்து அதை குணப்படுத்த முடியும். ஆனால் சிலவேளை இந்த மருந்துகளால் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதை நாங்கள் மருந்து கொடுக்க முதலே முடிவு செய்ய முடியாது. இதற்கு மருந்து கொடுக்காமலும் இருக்க முடியாது. அது உங்களுக்கு தொடர்ந்தும் பிரச்சினையாக இருக்கும். தொடர். நான் நிச்சயம் அந்த மருந்தை பாவிக்க வேண்டும். நான் இதனால் பட்ட கசரம் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. எனக்கு அது நன்கு விளங்குகிறது. நான் உங்களுக்கு மருந்து எழுதித் தருகிறேன். நீங்கள் தொடர்ந்தும் உணவில் கட்டுப்பாடாக இருங்கள். மருந்து பாவித்து முடிந்ததும் நீங்கள் வழமையான உணவை உட்கொள்ளலாம். அதன் பின்பு ஏதாவது பிரச்சினை வந்தால் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அநேகமாக அதற்கு தேவை இருக்காது என்று நம்புகிறேன். நான் தரும் இந்த மருந்து பிரச்சினையை முற்றுமாக மாற்றிவிடும். மிக்க நன்றி துக்ரர். இந்த பிரச்சினையில இருந்து விடுபட்டாலே பெரிய விஷயமாயிருக்கும். அது எனக்கு மிகவும் முக்கியம். சந்தோஷத்திற்கு வெறிக்கலாம். ஆனா வெறியா நாள் முழுவதும் இருக்கிறது சந்தோஷம் இல்லை. அது பெரும் தலையிடியாயிருக்கும். உண்மையில நரகவேதனை. அதில இருந்து எனக்கு முதல்ல விடுதலை வேணும். அது எனக்கு மிகவும் முக்கியம். அப்படியா? அது நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் மருந்தை ஒழுங்காக பாவியுங்க. அது நிச்சயம் நல்ல பயனை தரும். தொடர் பக்க விளைவுகள் ஒன்றும் பெருசா இருக்காதே என்றாள் கமலா சற்று கலக்கத்தோடு. பெருசா வராது என்று நம்புகிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் மருந்து பாவிக்கிறதை நிறுத்திவிட்டு என்னை தொடர்பு கொள்ளலாம். சரி தொடர். நாங்கள் அப்படியே செய்கிறோம். அதை அடுத்து மருத்துவர் மருந்து வாங்குவதற்கான ரசீதை எழுதி கொடுத்தார். அதை வாங்கிக் கொண்டு அவருக்கு நன்றி கூறிவிட்டு இருவரும் புறப்பட்டார்கள். 9. லாவண்யா தனது சிகிச்சை முடித்து கொண்டு அந்த மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்துவிட்டாள் என்று சாந்தன் தொலைபேசியில் அழைத்துச் சொல்லி இருந்தான். அதனால் வெள்ளி பின்னேரம் மதுவும் கமலாவும் அங்கே செல்ல புறப்பட்டார்கள். மது இப்போது நல்ல குணமாகிவிட்டதால் தானே வண்டியின் சாவியை எடுத்துக் கொண்டான். கமலாவும் அதை பார்த்தாள். அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. மது முதலில் பொய்யே சொல்லவில்லை என்பது அவன் மேல் இருந்த மதிப்பை மலையாக்கி வைத்திருந்தது. அதைவிட அவனது வருத்தம் மாறியது அளவு கடந்த மகிழ்வை அவளுக்கு தந்தது. அவளுக்கு இப்போது அடிக்கடி அவனை காதலோடு பார்க்கத் தோன்றும். அதை எல்லாம் அவனிடம் சொல்ல முடியாது. அப்படிச் சொன்னால் அதை வைத்தே பகிடி பண்ணுவான் என்கின்ற பயத்தில் அவள் அதை அவனிடம் வெளிப்படையாக கூறியதே இல்லை. இருந்தாலும் அவனை இரசிப்பதை அவள் விட்டுவிடுவதில்லை. இப்போதும் அவனை அவள் கடைக்கண்ணால் இரசித்த வண்ணம் இருந்தாள். அதை மது கண்டு கொண்டான். அவனுக்கு அவள் ஏன் அப்படி பார்க்கிறாள், நகைக்கிறாள் என்பதை அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வம் எழுந்தது. அவன் அவளை பார்த்து, என்ன பார்வை இது? என்னத்துக்கு அப்படி பார்க்கிறாய்? எல்லாம் ஒரு மாதிரி இல்லை, புது மாதிரி இருக்குது. நான் உங்களை பார்க்கவும் கூடாதே? பார்க்கலாம், நல்லாய் பார்க்கலாம். ஆனா இந்த பார்வை ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? அதைச் சரியா இப்ப சொல்ல முடியாவிட்டாலும் வழமை மாதிரி இல்லை என்று மாத்திரம் சொல்ல முடியும். வழமையா எப்படி இருக்கிறது? வழமையா ஏதோ வேண்டா வெறுப்பாய் பார்ப்பாய். இப்ப என்ன மாதிரி பார்க்கிறாய் என்று உனக்கே தெரியும். பிறகு எதுக்கு என் வட்டை கேட்கிறாய்? எனக்கு விளங்க இல்லை. அதுதான் கேட்கிறேன். ஓ, அப்படியே. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு உன்னோடை சரசம் பண்ணுகிறதுக்கு எல்லாம் இப்ப நேரம் இல்லை. என்னை விடு. நான் உங்களை ஒன்றும் சரசம் செய்ய சொல்ல இல்லை. சும்மா கதைக்கச் சொன்னான். அதை நீங்கள் இப்படி வன்மமா திசை திருப்பக்கூடாது. ஓ, என்னவோ எனக்கு இப்ப கதைக்கிற மனநிலை இல்லை. ஏதோ ஒரே யோசனையாக இருக்குது. நீ விடுகிறாய் இல்லை? தயவு செய்து என்னை இப்ப விட்டுடு. நீங்கள் அப்படி என்ன யோசிக்கிறீர்கள்? உங்கடை யோசனை எனக்கும் யோசனையை தரும்தானே. ஓ, அதுவும் அப்படியே. சும்மா பகிடியை விட்டுட்டு உண்மையை சொல்லுங்க. எல்லாம் சாந்தனை பற்றினதும் லாவண்யாவை பற்றினதும் தான். ஓ, அதுவா? உண்மைதான். ஆனா அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்?
அப்படி யாருக்கும் வரக்கூடாது. ஆனா வந்தால் என்ன செய்கிறது? சாந்தனுக்கு லாவண்யாவை நினைச்சு கவலை. அதுக்கும் ஒரு விடிவு கேதியா வரும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது வரவேணும் என்றுதான் நானும் நினைக்கிறேன். அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சினை மாறாமல் இருக்கிறது மனதுக்கு வேதனையாக இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறது அப்பா? அதுக்கான நேரம் வரவேணும் என்றதை விளங்க வேணும். அப்பதான் எல்லாம் தீரும். எங்கடை பிரச்சினையை பார்க்க இல்லையா? அதை மாதிரி இதுவும் நேரம் வரைக்க எல்லாம் சரியாகிடும். நீங்கள் தேவையில்லாமல் அதுக்கு கவலைப்படாதேங்க. நானும் கவலைப்படாமல் இருக்க வேணும் என்றுதான் நினைக்கிறேன். மனம் கேட்குது இல்லை. அது எனக்கு கட்டுப்படாமல் தன்பாட்டிற்கு கண்டதையும் சிந்திக்குது. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சினை. நாங்கள் கவலைப்பட்டால் எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அதால எதுக்கும் கவலைப்படாமல் வருகிறது வரட்டும், அந்த நேரத்தில பார்க்கலாம் என்று இருக்க வேணும். நீ சொல்லுகிறது உண்மை. ஆனா இந்த பிரச்சினை ஏற்கனவே அவனுக்கு வந்துட்டுதே. அதை எப்படி கண்டும் காணாமலும் இருக்க முடியும்? நாங்கள் என்ன கவலைப்பட்டும் எதுவும் மாற போகிறது இல்லை. அது எப்ப மாற வேணும் என்று இருக்குதோ அப்ப மாறும். நாங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுகிறதில எந்த பிரயோசனமும் இல்லை. சாந்தன் வீட்டிற்கு சென்ற போது மதுவும் கமலாவும் எதிர்பார்த்ததை விட சந்தோஷமாய் இருப்பது போல தோன்றியது. அவர்கள் சந்தோஷம் இருவருக்கும் மிகவும் சந்தோஷத்தை தந்தாலும் அதற்கான காரணத்தை அறிய வேண்டும் என்பதில் அவாவாக இருந்தது. அதை தீர்த்து வைப்பதாக. எப்படி இருக்கிறீள்? லாவண்யா என்ன சொல்லுகிறா என்று தொடங்கினாள் கமலா. எல்லாம் நல்லா போகுது கமலா. நாங்கள் கனகாலத்துக்கு பிறகு நிம்மதியாக சந்தோஷமாய் இருக்கிறோம். இனி லாவண்யாவுக்கு திரும்பவும் அப்படியான எந்த நினைவுகளும் வாரதுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லி இருக்கிறோம். அதை நாங்களும் நம்புகிறோம். அவள் நல்லாய் இருந்தால் எங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க. இப்ப அதால நிம்மதியாயிருக்குது. அதை கொண்டாடினா நல்லா இருக்கும் மது. நீ என்ன சொல்லுகிறாய் என்றான் சாந்தன் மதுவை பார்த்து. லாவண்யாவை பற்றி என்ன இப்ப சந்தோஷமாய் இருக்குது சாந்தன் அண்ணா. ஆனா அதுக்கு இவருக்கு ஊத்திக் கொடுக்காதையுங்க. கொஞ்ச நாளைக்கு அவர் நிம்மதியா இருக்கட்டும் அண்ண நான் சொல்லுகிறேன் என்று கோபிக்காதையுங்க என்றாள் கமலா. அதற்கு சாந்தன் பதில் சொல்வதற்கு முன்பே மது பதில் கூறினான். ஒரு நாள் சந்தோஷத்திற்காய் குடிக்கிறதுல எந்த பாதிப்பும் வராது. நீ சும்மா அமைதியாய் இரு என்றான் மது. இவர்கள் கதைத்து கொண்டு இருக்கும் போதே லாவண்யா அங்கே வந்து சோபாவில் இருந்தாள். அவள் எல்லோரையும் பார்த்து சிரித்த பின்பு அவர்களோடு அளவளாவத் தொடங்கினாள். முற்றும். எதிரிகள் சிறுகதை. சுகுணாவும் சந்திரனும் அன்று கடைக்கு சந்தோஷமாகவே சென்றனர். அப்படியே ஒவ்வொரு முறையும் அவர்கள் செல்வார்கள். திரும்பி வரும்போது அவர்கள் வானிலை மாறிவிடும். அது மனித இயற்கை. எதிர்பார்ப்புடன் புறப்படும் பயணங்கள். எதிர்பார்ப்பு எப்போதும் மனஸ்தாபங்களின் கருவறை. திரும்பி வரும்போது அது குழந்தையாக அவர்கள் கைகளில் தவழும். பின்பு அப்படி அதிசயமாக வானிலை மாறாது இருந்தால் அது புறநடையே. அல்லது அது கணக்கு பார்க்காத விட்டுக் கொடுப்பாய் இருக்கும். கடையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டு வெளியேறும் நேரம் சுகுணா அதிர்ஷ்டலாபச்சீட்டு பதிவு செய்து வாங்க வேண்டும் என்று சந்திரனை கேட்டாள். சந்திரனுக்கு அதிர்ஷ்டத்தில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. அந்த பணத்தை சேர்த்தாலே அதிர்ஷ்டமாக ஒரு தொகை வங்கியில் சேர்ந்துவிடும் என்பது அவன் எண்ணம். ஏற்கனவே அவன் அட்டையில் இருந்து நிறைய கழிந்து விட்டது. அதனால் அவன் அவளை பார்த்து, இப்ப இது தேவையே, இந்த கிழமை வேண்டாம், வார கிழமை பார்ப்பம் என்று நழுவும் வழியை பார்த்தான். அவள் விடவில்லை. இந்த கிழமை நிறைய காசு விழும், எடுத்தா நல்லது என்றாள். அது விழுந்தாத்தானே? விழும், எடுப்பம். என்னிட்டை காசில்லை. உன்னிட்டை காசிருந்தா எடு. நான் காட்கொண்டு வரையில்லை. என்னோட கடைக்கு வரைக்க மட்டும் நீ காட்டை கொண்டு வராத என்றான் சந்திரன் கோபத்தோடு. பெரிய காசு இது, பெருசா கதைக்கிறீள். அவள் கோபமானாள். கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்த்தால் இதுவும் பெரிய காசாய் வரும். நீங்க சேர்த்து எடுத்துக்கொண்டு போங்க. கூறியபடி சுகுணா அவனை எரிப்பது போல முறைத்து பார்த்தாள். அதே நேரம் அவள் கூறியதின் அர்த்தம் அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணியது. அதன் பின்பு அவனோடு அவள் எதுவும் கதைக்கவில்லை. இது எங்கே போய் முடியும் என்பது பற்றி சந்திரனுக்கு நன்கு தெரியும். தெரிந்தாலும் எல்லாவற்றிற்கும் தான் என்ன பணமரமா என்கின்ற எண்ணத்தில் அவன் கொடுக்க மறுத்தான். காசு அட்டையை அவள் வீட்டில் வைத்துவிட்டு வருவது இது முதல் தடவை அல்ல. கொண்டு வந்தால் தனது பணத்தில் செலவாகிவிடும் என்பதில் அவள் குறியாக இருப்பாள். அத்தோடு தன் பணத்தை மட்டும் கரைப்பதில் ஆர்வத்தோடு இருப்பாள் என்கின்ற அபிப்பிராயமும் அவனிடம் உண்டு.
சுகுணா மேல் அளவு கடந்த காதல் சந்திரனுக்கு உண்டு. அவளை எண்ணினால் அவன் கண்களில் நீர் கோத்துக் கொள்ளும். ஏன் என்பது அவனுக்கு தெரியாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்பது போல. அப்படி ஒரு உணர்வு. இது ஒரு முகம். இதற்கு எதிராக மறுமுகமும் உண்டு. அது அளவு கடந்த வெறுப்பாக அவள் மேல் படரும். அவளைக் கண்ட நாள் முதல் அவளோடு எக்கணமும் பிரியாது சேர்ந்து வாழ வேண்டும் என்பது அவன் பேரவா. அதே போல் அவளை விட்டு விலகி எங்காவது போய்விட வேண்டும் என்பதும் அவன் மனதிற்குள் எழும் அடங்கா அவா. வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக இருக்கும் என்று அவன் எண்ணியது இல்லை. இன்று அதை எளிமையாக்கும் வழி அவனுக்கு தெரியவில்லை. அவள் சில வேளை காதலால் கசிந்து கலந்து அணுவை பிரித்தாலும் எம் உறவை பிரிக்க முடியாது என்பதாக பிணைந்து கிடப்பாள். அப்போது இனி எப்போதும் எம்மிடையே எந்த வேறுபாடும் நிச்சயம் வரவே முடியாது என்று அவன் எண்ணுவான். அந்த பிணைப்பு எந்த கணத்திலும் தெரிக்கும். மீண்டும் எரிமலை எப்போது வெடிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அதன் பின்பு அவள் வெறுமையாக கிடக்கும் அறைக்குள் வேகமாகச் சென்று அடைந்து கொள்வாள். அப்போது அவனுக்கும் கோபமாக இருக்கும். இவளிடம் தான் ஏன் கெஞ்ச வேண்டும் என்கின்ற வீராப்போடு தங்கள் அறைக்குள் அல்லது கோலில் இருக்கும் சோபாவில் வந்து இருப்பான். அல்லது படுப்பான். இருந்தாலும் மனம் புயல் கொண்ட கடலாக ஆர்ப்பரிக்கும். இப்படி எவ்வளவு காலம் என்கின்ற எண்ணம் அலையாக தோன்றும். எங்காவது எல்லாவற்றையும் துறந்து அமைதி தேடி ஆன்மீகத்தில் தொலைய மனது உந்தும். அவள் அறைக்குள் அடைந்து கொண்டால் ஒரு இரவு கடக்க வேண்டும். அது கடந்தால் அவனை தேடி வருவாள். சிரிப்பாள். கொஞ்சுவாள். எதுவும் நடக்காதது போல் கதைப்பாள். சில வேளை மன்னிப்பு கேட்பாள். எல்லாம் மாறியது, இனி சந்தோஷமே என்று எண்ணி இருமாந்து இருப்பான். ஆனால் புயல் மீண்டும் பலமாக வீசும். அந்த புயலைக் கண்டு அவன் மனதிலும் பலமான சூறாவளி எழுந்து கூத்தாடும். ஆணும் பெண்ணும் வேறு வேறு உலகங்கள். அவை என்றும் ஒத்து போகவே முடியாதவை. அவை இரண்டும் எண்ணுபவை அனைத்தும் வித்தியாசமாக இருக்கும். பெண் இதயத்தை பயன்படுத்தினால் ஆண் மூளையை பயன்படுத்துவான். ஆணிற்கு இடது பக்க மூளை, பெண்ணிற்கு வலது பக்க மூளை. பெண் உணர்ச்சியில் தத்தளித்தால் ஆண் வரவு செலவு கணக்கு பார்ப்பான். இரண்டும் இருவிதமான எதிர் சக்திகள் கொண்ட துருவங்கள். ஆனால் அவை இரண்டும் ஒன்றை ஒன்று கவரும் சக்தி கொண்டவை. அதே வேகத்தில் எதிர் சக்தியை தமக்குள் உருவாக்கும் திறனும் கொண்டவை. அவை சேர்ந்து இருக்கவும் வேண்டும். அவற்றால் சேர்ந்து இருக்கவும் முடியாது. இயற்கை அப்படியே படைத்திருக்கிறது. இயற்கை தனது தேவையை பூர்த்தி செய்ய தனது படைப்புகளை மயக்குகிறது. அந்த மயக்கம் இருக்கும் வரைக்கும் சமாதானம். அது முடிந்ததும் அங்கே யுத்தம் மூண்டுவிடும். எவ்வளவிற்கும் படித்து இருக்கலாம். எந்த ஞானத்தையும் பெற்று இருக்கலாம். சாந்தத்தை போதனையால் மனதில் ஏற்றி இருக்கலாம். இருந்தும் யுத்தம் மூளும். அதன் பின்பு சமாதானம் பிறக்கும். சமாதானத்தை இயற்கை கொண்டு வருவது போல யுத்தத்தையும் அதுவே அவர்களுக்கு உள்ளே புதிந்து வைத்திருக்கிறது. காலா காலமாய் இதை பலரும் அறிந்து இருந்தாலும் இணைப்புகள் இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ நடைபெறுகின்றன. அங்கே யுத்தமும் சமாதானமும் அடிக்கடி வந்து போகின்றன. பெண்ணும் ஆணும் சேர வேண்டும் என்று யாரும் வற்புறுத்துவதில்லை. ஆனால் அவை சேரும். இயற்கை அதன் சூட்சுமத்தை அவர்களில் புதைத்து வைத்திருக்கிறது. உலகத்தில் உள்ள அநேக உயிரினங்கள் இந்த மாய வலைக்குள் அகப்பட்டவையே. அன்று கடையால் வந்த பின்பு கதவடைப்பால் சமையல் அறை மூடப்பட்டு இருந்தது. சந்திரனுக்கு வேறு வழி இல்லை. இணையத்தில் இறை தேட அவர்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சென்றார்கள். சாப்பிடச் சுகுணாவையும் கூப்பிட்டான். அவள் வரவில்லை. அதிர்ஷ்டலாப சீட்டை வாங்கிக் கொடுத்து இருக்கலாம் என்று அப்போது அவனுக்கு தோன்றியது. உச்சியில் ஏறிய பின்பு தோன்றினால் என்ன, தோன்றாமல் விட்டால் என்ன என்பதும் அவனுக்கு விளங்கியது. அடுத்த நாள் சுகுணா அவனை தேடி வந்தாள். அவனை பார்த்து சிரித்தாள். என்ன, கோபம் மாறிட்டுதா? வேறை என்ன செய்கிறது? நாய்க்கு நடுக்கடலுக்கு போனாலும் நக்கு தண்ணிதான் எண்டு முடிவா போச்சது. இனி கோபிச்சு என்ன செய்கிறது? அப்ப ஏன் கோபிக்கிறாய் நீ? நீங்கள் செய்கிறதை பார்த்தா கோபம் வராமல் என்ன செய்யும்? பிறகு ஏன் சமாதானம் இப்ப? மனம் மாறிடுதே. உங்களை விட முடியலையே. மாற இயற்கை. அதன் தேவை என்ன? ஒன்றும் இல்லை. கிட்ட வா என்றான் அவன். முற்றும். சதை உண்ணும். சிறுகதை. 2019ஆம் ஆண்டு கடந்த வருடங்கள் போல் அல்லவே அல்ல என்பது புறநடை அல்லவே என்பதாகிவிட்டது. அது இயற்கையின் இயல்பிற்கு தலைகீழாக போயிற்று. உலகு இன்று அனலாக கொதிக்கிறது. இந்த உலகு மனிதர்களின் செய்கைகளால் கொதிக்கிறது என்பதை பலர் நம்புகிறார்கள். சிலர் அதை இன்றும் நம்ப மறுக்கிறார்கள். மனித அறிவை
ஆராய்ச்சியை இன்றும் கேள்வி கேட்காது நம்பும் அளவிற்கு அவை விருத்தி அடையவில்லை என்பதை இது சுட்டிக்காட்டுவதாக இருக்கலாம். இது எப்படியோ உலகு கொதிப்பதை இந்த காலத்தில் வாழும் மனிதர்களால் நன்கு உணர முடியும். முடிந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்களும் உண்டு என்பது மறைக்க முடியாத உண்மை. இந்தியாவில் குடிப்பதற்கு நீரே கிடையாது குடங்களோடு தெருவில் நின்று அதற்காக போராடுகிறார்கள். வெக்கை தாங்காது புகையிரதத்தில் சென்றவர்கள் செத்து மடிகிறார்கள். இருந்தாலும் நோர்வேயில் வாழ்பவர்களுக்கு இப்போது எந்தவித எதிர்மறையான விளைவுகளும் இல்லை என்பதே ஆறுதலான உண்மை. அதற்கு மாறாக எங்கேயும் வெப்பமாக அதை அனுபவிக்கும் தினமாக நாட்கள் பல தொடராக மலர்கின்றன. அப்படி மலர்ந்த ஒரு நாளில் குமுதன் குடும்பம் தில்குல்மன் சென்று தீர்த்தமாடி வருவதாய் முடிவு செய்து இருந்தார்கள். குமுதன் குடும்பம் என்றால் 6-7 பேர் கூட்டமாக செல்வார்கள் என்று எண்ண தேவையில்லை. அவர்கள் சராசரி நோர்வே மக்களை விட சிக்கனமான குடும்பம். குமுதனுக்கு அன்பான அழகான மனைவி உள்ளாள். அவளுக்கு ரஞ்சிதா என்று பெயர். அவனது செல்வ மகனுக்கு அபின் என்று பெயர். உண்மையில் இந்த தீர்த்த திருவிழா அவரை எண்ணியே ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. தீர்த்தமாடி அத்தோடு அங்கேயே உணவு வாட்டிச் சாப்பிட்ட பின்பு ஆறுதலாக மாலையே வீட்டிற்கு திரும்பி வருவதாக அவர்களது திட்டம். திட்டமிட்டால் பின்வாங்குவது குமுதனின் அல்லது ரஞ்சிதாவின் வழக்கம் இல்லை. அவர்கள் தேவையான பொருட்களை வண்டியில் ஏற்றிக் கொண்டு புறப்பட்டுச் சென்றார்கள். தோலில் சூடு சுள்ளிடும் அளவிற்கு அன்று சூரியனின் வெள்ளிக் கதிர்களால் தனது வீரவிளையாட்டை நடத்திக் கொண்டு இருந்தது. சென்ற உடனேயே ஒரு முறை குமுதனும் அபினும் ஓடிச் சென்று கடலில் மூழ்கி கழித்து குளித்து வந்தார்கள். அதற்கு இடையில் ரஞ்சிதா அடுப்பு மூட்டி உணவு வாட்ட தயார் செய்து இருந்தாள். அத்தோடு வர்த்தக பழத்தை துண்டு துண்டாக வெட்டுவதற்கு கத்தியும் எடுத்து வந்திருந்தாள். அதை அப்போதே வெட்ட வேண்டும் என்று எண்ணியவள் அதை மாற்றிக்கொண்டு சாப்பிட்ட பின்பு இறுதியாக வெட்டலாம் என்று எண்ணினாள். ஆனால் அந்த கத்தியை அபின் கண்டு விட்டு அதை எடுத்து வர்த்தக பழத்தை தான் வெட்டுவதற்கு முயற்சி செய்தான். இறைச்சி வாட்டும் அக்கறையில் இருந்த ரஞ்சிதாவும் குமுதனும் அதை பின்பு கவனிக்கவில்லை. ஆரன் கத்தியோடு விளையாடிக் கொண்டு இருந்தவன் திடீரென வீறிட்டு அழுதான். அப்பொழுதே அவன் கத்தியை வைத்து விளையாடியதை அவர்கள் முற்றாக மறந்து போனது அவர்களுக்கு விளங்கியது. அவன் அந்த கத்தியால் கட்டை விரலில் வெட்டி அதனால் இரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. அதைக் கண்ட குமுதன் பாய்ந்து அடித்து அவனது விரல்களை அழுத்திப் பிடித்து கையை உயர்த்தி பிடித்தான். ஆரன் அப்படியும் அழுது கொண்டு இருந்தான். சிறிது நேரத்தில் இரத்த ஓட்டம் நின்றுவிட்டது. ஆனாலும் காயம் பாலைவன நிலம் போல சிவப்பாக வெடித்து கிடந்தது. முதலுதவி பெட்டியை கொண்டு வந்து இருக்க வேண்டும். அதை கொண்டு வராததால் அவனது விரலுக்கு கட்டு போட முடியவில்லை. இரத்த போக்கு ஒருவாறு நின்று போயிற்று. அதனால் அவன் காயத்தை பற்றி மறந்து போய் இருந்தான். அதை பற்றி தேவையில்லாது ஏன் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ரஞ்சிதாவும் எதுவும் பேசாது இருந்தாள். ஆனால் சும்மா இருக்க முடியவில்லை. அவன் குமுதனை மீண்டும் நீராட வருமாறு அழைத்தான். குமுதனுக்கு அவன் சந்தோஷமே முக்கியமாக இருந்தது. அதனால் அவன் அவனை அழைத்துக் கொண்டு நீராடச் சென்றான். அங்கே சென்ற பின்பு முதலில் காயம் எறிவதாக புகார் செய்தவன் சிறிது நேரத்தில் அதை மறந்து சந்தோஷமாக நீராடினான். அவனது சந்தோஷத்தை பார்க்க பார்க்க குமுதனுக்கு பூரிப்பாய் இருந்தது. விளையாட்டும் நீச்சலுமாக நேரம் விரைவாக சென்றது. அத்தோடு வசிக்கவும் தொடங்கியது. மீண்டும் திரும்பி வந்த போது இறைச்சி வாட்டப்பட்டு தயாராக இருந்தது. அவர்கள் வந்த உடனேயே சுட சுட அதை ரஞ்சிதா பரிமாறினாள். அதை குமுதன் வாங்கிச் சாப்பிட்ட அளவிற்கு ஆர்வமாக அரன் வாங்கிச் சாப்பிடவில்லை. விளையாட்டு புத்தி என்று எண்ணிய ரஞ்சிதா அவனை கட்டாயப்படுத்தி ஊட்டினாள். சிறிது சாப்பிட்டவன் அதை வாந்தியாக வெளியே எடுத்தான். அதை பார்த்த ரஞ்சிதாவுக்கு கவலையாக இருந்தது. அவள் குமுதனை பார்த்து, என்னப்பா இவன் கடல் தண்ணியை குடிச்சிட்டானே, சாப்பிடுகிறானும் இல்லை, ரெண்டிச்சு சாப்பிட வைச்சதையும் சத்தி எடுத்து போட்டான். அப்படி அவன் தண்ணி குடிச்ச மாதிரி இல்லையே, ஏன் சத்தி எடுத்தான் என்று தெரியல. கொஞ்சம் விளையாடினான் என்றா சரியாகிடும். அவன் குளிச்சது காணும். நாங்கள் கொஞ்சம் வெள்ளன வீட்டை போவோம். நீ சொல்லுகிறதும் சரிதான் என்றவன் அரனை பார்த்து, இங்க வா அரண் என்று கூப்பிட்டான். என்னப்பா என்ற வண்ணம் அரண் அங்கே வந்தான். வந்தவன் குமுதனின் மடியில் இருந்தான். இருந்தவனின் மேலில் எதேச்சையாக கை வைத்த போது அது அனலாக கொதிப்பதாக அவனுக்கு தோன்றியது. வாந்தியும் எடுத்து இருக்கிறான். அத்தோடு மேலும் இப்படி கொதிக்கிறது என்றவுடன் அவனுக்கு சாதுவாக சஞ்சலம் தோன்றியது. அவனை பார்த்து கொண்டு இருந்த ரஞ்சிதாவுக்கும் அவன் முகத்தில் ஏற்பட்ட மாற்றம் பயத்தை உண்டு பண்ணியது. அவள் தனது ஆதங்கத்தை அவனிடம் கேட்டாள். என்னப்பா யோசிக்கிறீள்?
நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருக்கிறதை பார்க்க பயமா இருக்குது. உடம்பு கொதிக்குது. அதுதான் ஏன் என்று தெரிய இல்லை. அப்ப கெதியா போவமே அப்பா. அதுதான் நல்ல ஐடியா என்று நினைக்கிறேன். சரி, அப்ப வெளிக்கிடுவோம். இருவரும் புறப்பட்டு வண்டியை நோக்கிச் சென்றார்கள். அரணின் நிலைமையை உணர்ந்து கொண்ட ரஞ்சிதா அவனை மடியில் வைத்துக் கொண்டு பின்னாசனத்தில் இருந்தாள். அரணின் மேல் இப்போது வெப்பமூட்டி போல் கொதித்தது. அவன் ஏதோ வேதனையால் அணுங்கத் தொடங்கிவிட்டான். ரஞ்சிதாவுக்கு அவனை பார்க்க பரிதாபமாகவும் பயமாகவும் இருந்தது. அவள் அவனது கையை ஆசனத்தில் இருந்து எடுத்து மடியில் வைத்தாள். அம்மா என்று அரண் அலறினான். இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. ஏன் இப்படி அழுகிறான் என்பதும் அவளுக்கு விளங்கவில்லை. அவள் அவன் கையை மெதுவாக திருப்பி பார்த்தாள். அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த காயம் இறைச்சி போல இல்லை, அதைவிட ரோஜா நிறத்தில் சிவந்து இருந்ததோடு அதைச் சுற்றிய பகுதியிலும் அதன் தாக்கம் இருந்ததை கவனித்தாள். வெட்டுக்காயம் இப்படி மாறியதை அவள் இதுவரையும் கண்டதில்லை. அதைவிட அந்த காயத்தில் ஒரு இடத்தில் தசை கருப்பு புள்ளியாக தொடங்கி இருந்தது. ரஞ்சிதா அதை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே சில கணங்கள் எதுவும் பேசாது யோசித்துக் கொண்டு இருந்தாள். அவள் எதுவும் பேசாது இருப்பதை பார்த்த குமுதன், என்ன பேசாமல் இருக்கிறாய்? அவன் அணுகிறான். அவனை பாரு. ஐயோ, எனக்கு தலை சுத்துகிற மாதிரி இருக்குது. அதோட எனக்கு பயமாயிருக்குது. என்ன ரஞ்சிதா, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? என்னத்துக்கு இப்படி பயப்படுகிறாய்? அவனை கையை நீங்கள் பிறகு கவனிக்க இல்லையே. இது சாதாரண வெட்டு காயம் மாதிரி தெரிய இல்லை. ஏதோ காயத்துக்குள்ளால விஷம் ஏறுகிற மாதிரி வித்தியாசமாய் தெரியுது. ஓமப்பா, அப்படித்தான் இருக்குது. அப்ப தோற்றரிட்டை போவமே. போங்க கெதியா போங்க. வண்டி பாதையை மாற்றி விரைவாக பயணித்தது. ஸ்தூர்காத்தாவில் இருக்கும் அந்த அவசர சிகிச்சை பிரிவிற்கு செல்வதற்கு அரை மணித்தியாலம் தேவைப்பட்டது. அது இருவருக்கும் அரை யுகம் என்றால் அரணுக்கு ஒரு யுகமாக வேதனையில் கழிந்தது. அங்கே சென்றதும் வண்டியை நிறுத்திவிட்டு குமுதன் அரனை தூக்கிக் கொண்டு உள்ளே ஓடினான். அவன் அப்படி ஓடியதால் வண்டி சாவியை எடுத்து அதற்கு கட்ட வேண்டிய தரிப்பிட பணத்தை கட்டி துண்டை எடுத்து வைத்துவிட்டு ரஞ்சிதாவும் அவசரமாக உள்ளே ஓடினாள். குமுதன் ஓடிய அவசரத்தை பார்த்துவிட்டு ஒரு தாதி வந்து அரனை பார்த்தாள். அவன் அரணின் காயத்தை காட்டினான். அவள் அதை உற்று பார்த்தாள். ஏனோ அவள் முகம் சட்டென மாறியதை அவனால் நன்கு அவதானிக்க முடிந்தது. அவள் உடனே சென்று மருத்துவரை அழைத்து வந்தாள். அவரும் அரணின் காயத்தை பார்த்தார். பின்பு உடனடியாக தொடர்பு கொண்டு ஆம்புலன்ஸ் வரவழைத்தார். அத்தோடு ஏதோ மருந்தை இரத்த ஓட்டத்தில் செலுத்துவதற்கு பொருத்தினார். அரன் தொடர்ந்தும் முனுகிக் கொண்டு கிடந்தான். அவர்கள் செய்வதை எல்லாம் பார்த்த குமுதனும் ரஞ்சிதாவும் எதுவும் விளங்காது திகைத்து போய் நின்றார்கள். ஆம்புலன்ஸ் வந்தது. ரஞ்சிதாவையும் அரணையும் அதில் ஏற்றி எங்கோ அனுப்பினார்கள். அதுவரையும் கதைப்பதற்கு நேரம் இல்லாது ஓடித்திரிந்த மருத்துவர் அப்போதுதான் குமுதனை பார்த்து, மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை சொல்லவே நேரம் கிடைக்கவில்லை. அவரது காயத்தின் ஊடாக இறைச்சி உண்ணும் பாக்டீரியா தாக்கி இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதனால் இப்போது அவரை ஹாஸ்பிடல் அனுப்பி வைத்திருக்கிறேன். நீங்கள் அங்கே சென்று அவரை பாருங்கள். அங்கே மருத்துவர்கள் உங்களுக்கு மேற்கொண்டு விளக்கம் தருவார்கள். கவலைப்படாதீர்கள், எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று நம்புகிறேன். மன்னிக்க வேண்டும், எனக்கு நிறைய அலுவல்கள் இருக்கின்றன. நான் மேற்கொண்டு நோயாளிகளை கவனிக்க வேண்டும். சரி. குமுதன் தலையை ஆட்டினான். அவனுக்கு உண்மையில் எதுவும் விளங்கவில்லை. அதற்கு மேல் அவன் அங்கே நிற்க விரும்பவில்லை. அவன் வண்டியை எடுத்து கொண்டு ஹாஸ்பிடலுக்கு சென்றான். அங்கே ரஞ்சிதா அவசர சத்திர சிகிச்சை பகுதிக்கு வெளியே இருந்த கதிரை ஒன்றில் மடியில் தலை வைத்து குலுங்கி குலுங்கி அழுது கொண்டு இருந்தாள். குமுதனுக்கு அது ஏன் என்று விளங்கவில்லை. அவன் அருகில் சென்று அவள் தலையை மெதுவாக தடவினான். நிமிர்ந்தவள் அவனை கட்டிப்பிடித்து ஓவென்று சத்தமாக குலுங்கி குலுங்கி அழுதாள். குமுதன் அவள் வாயை முதலில் பொத்தினான். எதுவும் விளங்காது அவளை அணைத்த வண்ணம் சிறிது நேரம் இருந்தான். பின்பு அவளை இறுக்கி அணைத்தபடியே, எதுக்கு இப்படி அழுகிறாய்? எல்லாம் சரியாகிடும், நீ பயப்படாதே என்றான். சரியாகாது அப்பா. ஏன் அப்படி சொல்லுகிறா? கை எழுத்து வாங்கிக் கொண்டு போயிட்டாங்கள். விரலை எடுக்க வேணுமாம். அவள் குரல் எடுத்து மீண்டும் அழுதாள். அவன் திடீரென மயங்கி நிலத்தில் விழுந்தான். முற்றும்.